பிரதர் ஓம் சாந்திங் பிரதர். ஓம் சாந்தி சிஸ்டர், குஷியா இருக்கீங்களா? ரொம்ப நல்ல குஷியா இருக்கேங்க பிரதர். ரொம்ப ரொம்ப பாபா நினைவுல நல்லா போயிட்டு இருக்குது. எல்லாமே விளையாட்டு சாட்சியா பாக்குறேன். பாபா நினைவுல சூப்பரா போயிட்டு இருக்கு பிரதர். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் டபுள் குஷில இருக்கேன் சிஸ்டர். அப்பா டபுள் லைட் ஆக்கிட்டாரு இன்னைக்கு. டபுள் சொல்லாதீங்க பிரதர், ட்ரிபிள் சொல்லுங்க. எப்பயும் டபுளுக்கு அடுத்தது இல்ல, டபுள்ல தான் அப்பா நிறைய சொல்லுவார் இல்லையா? டபுள் லைட், டபுள் மாலிக்கு, டபுள் கிரீடதாரி, டபுள் ஃபாரினர். அப்பா தான் டபுள் டபுள் நிறைய சொல்லுவாரு. அதனாலதான் குஷி. குஷினா பேரானந்தம் அர்த்தம். ஆனந்தம். ஆமா, சிங்கிள் பேரானந்தம் கிடையாது, டபுள் பேரானந்தம். அப்படியே பறந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஆமா, பேரானந்தம் இங்க மட்டும்தானே நம்ம அனுபவம் செய்ய முடியும் பிரதர். அது சத்தியுகத்துல நம்ம கிடைக்காதுல்ல. ஆமா, அங்க வெறும் ஆனந்தம், அந்த சுகம் மட்டும்தான் அனுபவம் ஆகும். அதீந்திரிய சுகம் இங்க மட்டும்தான் அனுபவம் ஆகும். அங்க சுகம் இருக்கும், வாழ்க்கை சுகமானதா இருக்கும். ஆனா அதீந்திரிய சுகம் இந்திரியங்களை கடந்து ரொம்ப பேரானந்தத்துல தந்தை நினைவுல மட்டும்தான் இருக்க முடியும். இந்த சங்கம யுக நேரத்துல மட்டும்தான் அதை நம்ம அனுபவம் பண்ண முடியும். சரிங்க பிரதர், வாணி ஸ்டார்ட் பண்ணலாம் பிரதர். 10/8/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன் ஓம் சாந்தி சொல்லி சிவபாபா வாணி ஆரம்பிக்கிறாரு. பாபா சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, இப்போது உங்களது அனைத்து ஆசைகளும் பூர்த்தி ஆகிறது, வயிறு நிரம்பி விடுகிறது. பாபா உங்களை திருப்தியான ஆத்மாவாக ஆக்குவதற்காக இப்ப வந்திருக்கிறார். ஹெட்லைன் சூப்பர் பிரதர், சொல்லிடுங்க பிரதர். ஆமா, செம்மையா இருக்கு. உங்களுடைய ஆசை அப்படின்னா உங்களுடைய மனோகாமனைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யறதுக்காக தந்தை வந்திருக்கேன். உங்களுடைய புத்திங்கிற வயிறு இப்ப நிரம்பிடுது. தந்தை உங்களை அப்படிப்பட்ட ஆஸ்திக்கு அதிகாரியா மாத்திட்டேன், அதனாலதான் உங்களுடைய வயிறு நிரம்பிடுது அப்படிங்கறத சொல்றாரு. அதான் திருப்தியான ஆத்மாவாக ஆக்குவதற்காக தந்தை வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. கேள்வி கேட்கிறார் அப்பா. சிவபாபா சொல்றாரு, இப்போது குழந்தையாக நீங்கள் பக்தி செய்வதே இல்லை, அவசியம் பக்தர்களாக இருக்கிறீர்கள். எப்படின்னு கேட்கிறார் பாபா. பக்தி செய்யல, பக்தரா இருக்கீங்க எப்படி? பாபா பதில் சொல்றாரு, எதுவரை தேக அபிமானம் உள்ளதோ அதுவரை பக்தர்களாக இருக்கிறீங்க. நீங்கள் ஞானி ஆவதற்காக படித்து கொண்டு இருக்கிறீங்க. எப்போது பரீட்சையில் தேர்ச்சி அடைந்து கர்மாதீத் நிலை அடைகிறீர்களோ அப்போது சம்பூர்ண முழுமையான ஞானி என்று சொல்லலாம். பிறகு படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. பக்தர்களா இருந்தீங்க, இப்ப பக்தர்களா இருந்தாலும் இப்ப பகவான் கிட்ட பாடம் படிச்சுட்டு இருக்கீங்க. ஏன் அப்படி அப்படின்னா, ஞானம் கிடைச்சிருக்குது, இப்ப நீங்க பாடம் தான் படிச்சுட்டு இருக்கீங்க, இன்னும் முழுமை நிலை அடையல. இந்த ஞானத்தின் முழுமை நிலை அடையும் போதுதான் உங்களை ஞானின்னு சொல்ல முடியும். இப்ப நீங்க தேக அபிமானத்துல இருக்கிறதுனால நீங்களும் பக்தர்கள் மாதிரிதான், பகவான் கிட்ட பாடம் படிக்கக்கூடியவங்க. நீங்க எப்ப தேர்ச்சி அடைஞ்சு முழுமை நிலையான அந்த கர்மாதீத்த நிலையை அடையிறீங்களோ அப்பதான் முழுமையான ஞானி நீங்க. அப்ப ஞானி ஆயிட்டீங்கன்னா அப்புறம் படிக்க தேவையில்லை. அதுதான் சொல்றாரு அப்பா. தேர்ச்சி அடைஞ்சிட்டோம்னா, பேப்பர்ல பாஸ் ஆயிட்டோம்னா, நம்ம தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டோம் இல்லையா, அப்புறத்துக்கு மறுபடியும் படிக்கணும். அதுதான் பரிஸ்தாவா மாறிடுவீங்க. அப்புறம் எல்லாரும் சம்பூர்ண தேவதையா அங்க போய் ஜென்மம் எடுக்க போயிடுவீங்க அப்படிங்கறத சொல்றாரு. அப்போ இப்ப பக்தியில தான் பிரதர் இருக்கும், அப்படி இல்லைங்களே? பக்தி தான் நம்ம செய்யறதே இல்லையே. பக்தி செய்யறது இல்ல, பக்தியில இருந்து விடுபட்டுட்டாரு அப்பா. இருந்தாலும் இப்ப அந்த தேகத்தின் அபிமானம் இருக்குது இல்லையா, அப்பப்ப அபிமானத்தின் காரணமாத்தனால பக்தர்களா மாறணும். இப்ப துவாபர யுகத்துல ஏன் பக்தி ஸ்டார்ட் பண்ணோம்? ஏதோ நமக்கு கவலை வந்துச்சு, துக்கம் வந்துச்சு, இருந்துச்சு இல்லையா, ஒரு கர்ம பந்தம் ஏற்பட்டதுனால துக்கத்தின் காரணமா தானே பகவானை நினைவு செஞ்சோம். அப்ப பக்தர்களா மாறிட்டோம் இல்லையா. இப்பவும் நம்மளுக்கு பாடம் ஞானம் படிச்சுட்டு இருந்தாலும் இப்பவும் அப்பப்ப அந்த கவலை வருது இல்லையா, உலகத்தை நடக்கு துக்க, இந்த கவலை துக்கம் எல்லாம் அனுபவம் ஆகுது இல்லையா, தேகத்தின் அபிமானம் ஏற்படுது இல்லையா. இது என்னைக்கு முழுமையா நீங்குதோ அப்பதான் முழுமையான ஞானின்னு சொல்ல முடியும். அது வரைக்கும் இந்த தேக அபிமானம் நீங்களேன்னா அது வரைக்கும் நீங்களும் பக்தர்கள் மாதிரிதான் அப்படிங்கறத சொல்றாரு. சொல்லுவாரு. இத பத்தி நிறைய விஷயங்கள் கேட்கலாம் பிரதர், என்ன சொல்றாரு பாபான்னு.
ஓகே ஓகேங்க பிரதர். ஓகே, ஓம் சாந்தி சொல்லி பாபா ஆரம்பிக்கிறாரு. பாபா சொல்றாரு, பக்தர் மற்றும் பகவான் 2 பொருட்கள் உள்ளது இல்லையான்னு கேக்குறாரு. குழந்தைகள் மற்றும் தந்தை. பக்தர்கள் அநேகம் பேர், பகவான் ஒருவர் தான். குழந்தையாகிய உங்களுக்கு மிக சகஜமான விஷயமா இருக்கு. பகவான் நம்ம கூடயே இருக்கிறது சகஜமான விஷயம்ன்றாரு. ஆத்மாக்கள் சரீரத்தின் மூலமாக பக்தி செய்கிறார்கள். ஏன்? பகவானாகிய தந்தையை சந்திப்பதற்காக. நீங்கள் பக்தர்கள் இப்போது நாடகத்தை புரிந்து கொண்டு விட்டீர்கள். நாடகம் புரிந்து விட்டது. எப்போது முழு ஞானி ஆகிறீர்களோ அப்போது இங்க இருக்க மாட்டீர்கள்ன்றார் பாபா. இங்க இருக்க மாட்டீங்க. பள்ளியில் படிக்கிறார்கள். பரீட்சையில் தேர்ச்சி அடைந்த பிறகு அடுத்த வகுப்புக்கு செல்வார்கள். இப்போது உங்களுக்கு பகவான் கற்பித்துக் கொண்டிருக்கிறார். ஞானிக்கு கல்வியின் அவசியமே இல்லை. பக்தர்களுக்கு பகவான் கற்பித்துக் கொண்டிருக்கிறார். இப்போது உங்களுக்கு தெரியும், நாம் ஆத்மாக்கள் பக்தி செய்து கொண்டு இருந்தோம். இப்போது பக்தியிலிருந்து விடுபட்டு ஞானத்திற்கு எப்படி செல்வது, இதை தந்தை கற்றுக் கொடுக்கிறார். இப்போது பக்தி செய்வது இல்லை, ஆனால் தேக அபிமானத்தில் வருகிறீர்கள் அல்லவா? பாபா கேட்கிறார். இதையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அந்த பக்தர்கள் பகவானையே தெரிந்து கொள்ளவில்லை என்று, எங்களுக்கு தெரியாது என்று தாங்களே கூறிக்கொள்கிறார்கள். யார் முதல் நம்பர் பக்தரோ அவரிடம் தந்தை கேட்கிறார், நீங்கள் எந்த பகவானுடைய பக்தராக இருந்தீர்கள்? அது உங்களுக்கு தெரியுமா? உண்மையில் பகவான் ஒருவராகத்தானே இருக்க வேண்டும். இங்கு அநேக பகவான்கள் ஆகிவிட்டார்கள். தன்னை பகவான் என்று சொல்கிறார்கள். இதற்குத்தான் அஞ்ஞானம், அறியாமை என்று சொல்லப்படுகிறது. இதற்கு சொல்லுங்க. அதான் ஞானம் இருக்குதுன்றதுனால நீங்க ஞானி ஆயிட முடியாது. ஞானத்தின் முழுமை நிலை அடையும் போதுதான் நீங்க ஞானி. அது வரைக்கும் தேக அபிமானம் உங்களுக்கு இருந்துட்டு தானே இருக்குது. இப்ப அதனாலதான் உங்களை பக்தர்கள்னு சொல்லப்படுது அப்படிங்கிறத சொல்றாரு. அப்படியே நீங்க இப்ப பாடம் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க எப்போ தேர்ச்சி அடைஞ்சு ஒரு பள்ளியில படிக்கிறோம் அப்படின்னா, தேர்ச்சி அடைஞ்சு இப்ப 6th முடிச்சிட்டோம்னா அடுத்து 7th போகணும் இல்லையா? அந்த மாதிரி இந்த முழுமை நிலை, இந்த ஞானத்தின் முழுமை நிலையை அடையும் போது பரிஸ்தாவா மாறிடுறீங்க. அந்த பரிஸ்தா நாளைக்கு நிராகார ஆத்மாவா சாந்தி தாமம் போயிட்டு மறுபடியும் தேவ ஆத்மாவா சுகதாமத்துக்கு வந்துரும் அப்படிங்கிறத சொல்றாரு. இதுதான் இந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்குது. இப்படி 6th முடிச்சு 7th முடிச்சு 8th அப்படி போறோம் இல்லையா? அது போல இதுவும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா போக வேண்டியது இருக்குது. இங்க முழுமை நிலைங்கிறது அந்த பரிஸ்தாவுடைய நிலைதான். அதான் அப்பா அப்படி சொல்றாரு. ஓகே, பாபா சொல்கிறார், இதற்குதான் அஞ்ஞானம். அதாவது நிறைய பகவான் இருக்கிறாங்க சொல்றாங்க, தன்னையும் பகவான் சொல்றாங்க. இது அஞ்ஞானம், அறியாமைன்னு சொல்றாரு. பக்தியில் என்னன்னு பிரதர் போட்டிருக்கு, கும்மிருட்டாக, அது என்ன புதிய அஞ்ஞானத்தின் இருள் சிஸ்டர். அஞ்ஞானத்தின் இருள் பாதிச்சிருச்சு. யார? நானும் பரமாத்மா, நீயும் பரமாத்மா, எனக்குள்ளயும் இருக்காரு உனக்குள்ளயும் இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா மனிதர்கள்? சர்வ வியாபின்னு சொல்லிட்டு கல்லுல இருக்காரு முள்ளுல இருக்காரு இப்படி எல்லாம் தந்தை நிந்தனை செய்து வந்தாங்க இல்லையா? இதுதான் அஞ்ஞானத்தின் இருள். அதத்தான் கும் இருட்டாக இருக்கிறது அப்படிங்கறத சொல்றாங்க. சரிங்க பிரதர், அதுதான் அந்த பக்தியில். இப்போ நீங்க சொன்னீங்களா, சொல்லிடுங்க பிரதர், எனக்கு வரல. கும்மி இருட்டு. கும் இருட்டு. டார்க்கான நைட்டு 12 மணி, ராத்திரி 12 மணி எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஆத்மாவை அப்படி அஞ்ஞானத்தின் இருள் பாதிக்கப்பட்டது. டோட்டலா எந்த ஒரு வெளிச்சமும் இல்லாம டோட்டலா பிளாக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஓகேங்க பிரதர், அதுதான் பக்தி மார்க்கம். பக்தர்கள் பாடுகிறார்கள், அதுதான் பக்தி மார்க்கம். பக்தர்கள் அனைவரும் பாடுகிறார்கள் அப்படின்றாரு. ஞானமை சத்குரு கொடுக்கிறார், அஞ்ஞான இருள் நீங்கியது என்று. ஞானமையை குருமார்கள் கொடுக்க முடியாது. குருவோ அநேக பேர் குழந்தைகள் நீங்கள் இப்போது அறிவீர்கள். பக்தியில் என்னவெல்லாம் செய்தோம், யாரை நினைவு செய்தோம், யாரை பூஜித்தோம் என்று அந்த பக்தியின் இருள் இப்போது உங்களிடமிருந்து நீங்கிவிட்டது. ஏனென்றால் தந்தையை தெரிந்து விட்டீர்கள் நீங்கள். இப்போது தந்தையும் அறிமுகம் கொடுத்தாரு. மிக இனிமையான குழந்தைகளே என்று குழந்தைகளை சொல்கிறார். நீங்கள் ஆத்மாக்கள் அனைவரும் இந்த சரீரத்துடன் நடிப்பை நடிக்கிறீங்க.
உங்களுடையது எல்லையற்ற ஞானம், எல்லையற்ற நடிப்பை நடித்துக் கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் எல்லைக்குட்பட்டதிலிருந்து விலகி இப்போது எல்லையற்றத்துக்கு சென்று விட்டீர்கள். இவ்வுலகம் அதிகரித்து அதிகரித்து எவ்வளவோ எல்லையற்றதில் சென்று விட்டது. பிறகு அவசியம் எல்லைக்குட்பட்டதில் வந்துவிடும் அப்படி சொல்றாங்க பாபா. ஆமா, இப்ப விஸ்தாரமா பெருசா போயிட்டே இருக்குது உலகம். முதல்ல சத்தியுகத்துல சின்ன இடமா இருந்துச்சு, அப்புறம் குறைந்த மனிதர்கள் தான் இருந்தாங்க. அப்புறம் இங்க மனிதர்கள் ஆத்மாக்கள் வர 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 இந்த உலகம் பெருசா மாறிடுச்சு இல்லையா, எல்லையற்றதா மாறிடுச்சு இல்லையா. முதல்ல இந்த பாரதம் மட்டும்தான் சொர்க்கமா இருந்துச்சு சிஸ்டர். அப்புறம் அடுத்தடுத்து வேற வேற கண்டங்கள்லாம் துவாபர யுகத்துல இருந்து வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. அது போல ஒவ்வொரு ரிலிஜியன்ஸா வந்து வந்து பரந்தாமத்துல இருந்து ஆத்மாக்கள் இறங்க இறங்க இந்த இடம் பூரா மொத்தமா எல்லையற்ற விஷயமா போயிடுச்சு. மொத்த ஆத்மாக்களும் இப்ப இந்த சாக்காரா உலகத்துக்கு வந்ததுனால இது பெரிய உலகமா தெரியுது. இப்ப 800 கோடி ஆத்மாக்கள் இந்த உலகத்துல இருக்காங்க இல்லையா, அப்ப பெரிய எல்லையற்றதா மாறிடுச்சு இல்லையா. அதான் அப்பா சொல்றாரு, இப்ப இது மொத்தமா விநாசமாயிட்டு மறுபடியும் ஒரு எல்லைக்குட்பட்டதுக்குள்ள அந்த பாரதம் கட்டம் இருந்துச்சு இல்லையா, சொர்க்கம், அங்க மறுபடியும் 9 லட்சம் ஆத்மாக்கள் தானே முதல்ல ஆரம்பத்துல வந்தாங்க. அது போல எல்லையற்றதுல இருந்து மறுபடியும் இப்ப எல்லைக்குட்பட்டதெல்லாம் வரப்போகுது அப்படிங்கறத சொல்றாரு. ஞானமை சத்குரு வழங்கினார். அஞ்ஞான ஞானம்ன்றது ஒரு மை மாதிரியா. மையினா அந்த குருமார்கள் வச்சிருப்பாங்க, நெத்தியில வைப்பாங்களா திலகம் மாதிரி. அதுதான் அந்த ஞானத்தின் மை வந்து அந்த குருமார்கள் வந்து அந்த சிஷியர்களுக்கு கொடுப்பாங்களாம். ஒரு மந்திரம் சொல்லி அந்த ஞான மைய நெத்தியில வச்சு விடுறது மாதிரி, திலகம் வைக்கிறது மாதிரி. அது போல அந்த சத்குரு ஒன்னும் உண்மையான ஞானம் கொடுக்கறது இல்ல. ஆனா இந்த குரு, இந்த சத்குரு தான் உண்மையான ஞானத்தை விஷயத்த சொல்றாரு அப்படிங்கறத சொல்றாரு. அதுக்குதான் அந்த ஞானத்தின் மையின்றார். எல்லைக்குட்பட்டதிலிருந்து எல்லையற்றதிற்கும், எல்லையற்றதிலிருந்து எல்லைக்குட்பட்டதற்கும் எப்படி வருகிறோம் என்பது இப்பொழுது குழந்தையாகிய உங்களுக்கு அனைத்தும் தெரிகிறது. ஆத்மா சிறிய நட்சத்திரம் போன்று இருக்கிறது. இவ்வளவு தெரிந்துள்ளது, இவ்வளவு விஷயம் தெரிந்திருக்கு, இருந்தும் இவ்வளவு இவ்வளவு பெரிய அந்த நடுவுல ஏதோ எழுத்து இல்ல, செய்கின்றனர் இருக்கு இல்ல. நான் அடுத்ததுக்கு போயிட்டேன் போல, இருங்க பிரதர். சிறிய நட்சத்திரம் போன்றது இவ்வளவு தெரிந்துள்ளது, இருந்தும் இவ்வளவு பெரிய இவ்வளவு அது அந்த எழுத்து இல்லைங்க பிரதர், அதை உற்றவா அப்படியே விட்டுருங்க. பெரிய உருவம் சிஸ்டர், அது பெரிய ஆத்மா புள்ளியா இருந்துச்சு, அது பெரிய உருவமா ஆக்கி வச்சிருக்காங்க பக்தி மார்க்கத்துல. லிங்க ரூபத்துல வச்சுட்டாங்க இல்லையா, அப்பாவா அதை சொல்ல. பெரிய லிங்கம் லீ இல்ல, கரெக்டுங்க பிரதர், இங்கம்னு இருக்கு. கரெக்ட். சரி சரி சொல்லிடுங்க பிரதர், சொல்லிடுங்க. அந்த பெரிய உருவமா இருக்குது அந்த லிங். இப்ப ஆத்மா வந்து சின்ன புள்ளியா இருக்குது, அது பெரிய லிங்க ரூபத்துல பக்தி மார்க்கத்துல வடிவமைச்சிட்டாங்க. ஏன் ஒரு புள்ளிக்கு எப்படி பூஜை செய்ய முடியும்? ஆத்மா புள்ளியா இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க, ஆத்மா புள்ளியா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. புருவ மத்தியில ஆத்மா இருக்குதுன்றத புரிஞ்சு இருக்காங்க. இருந்தாலும் ஆத்மா தான் பரமாத்மான்னு சொல்லிட்டதுனால அவங்க ஒரு அஞ்ஞானத்தின் இருள்ல புரியாம இவ்வளவு பெரிய லிங்கத்தை படைச்சு வச்சுட்டாங்க. ஒரு புள்ளிக்கு எப்படி பூஜை செய்ய முடியும் அப்படிங்கறதுனால பெரிய உருவமா ஆக்கி வச்சிருக்காங்க. அதனால அந்த லிங்க ரூபத்துக்கு பூஜை செய்துட்டு இருக்காங்க பக்தி மார்க்கத்துல அப்படிங்கறத சொல்றாரு. ஓகேங்க பிரதர். எல்லைக்குட்பட்டதுல இருந்து எல்லையற்றது, எல்லையற்றது எல்லைக்குட்பட்டதுக்கு எப்படி வருகிறோம் குழந்தைக்கு இப்ப தெரியும். ஆத்மா சிறிய நட்சத்திரம் போன்றது, இவ்வளவு தெரிந்துள்ளது, இருந்தும் இவ்வளவு பெரிய லிங்கம் செய்கின்றனர். அவர்களும் என்ன செய்ய முடியும்? ஏனெனில் சிறிய புள்ளியை பூஜை செய்ய முடியாது. இருபுருவ மத்தியில் ஒளிர்விடும் நட்சத்திரம் என்று சொல்கிறார்கள். இப்போது அந்த நட்சத்திரத்தை எப்படி பக்தி செய்வது? பகவானை பற்றி யாருக்கும் தெரியவே இல்லை. ஆத்மாவை பற்றி தெரிகிறது. ஆத்மா இருபுருவ மத்தியில் இருக்குன்னு சொல்கிறார்கள், அவ்வளவுதான். ஆனால் ஆத்மாதான் சரீரம் எடுத்து நடிப்பை நடிக்கிறது என்பது புத்தியில் தெரிவதே இல்லை. முதலில் நீங்கள் தான் பூஜை செய்தீர்கள், பெரிய பெரிய லிங்கம்லாம் செஞ்சீங்கன்றார் பாபா. ராவணனை கூட அனுதினமும் பெரிய உருவமாக செய்கிறார்கள், சிறிய ராவணனாக செய்வதே இல்லை.
மனிதர்கள் கூட சிறியதாக பிறகு பெரியதாக ஆகிறார்கள். ராவணனை ஒரு பொழுதும் சிறியதாக காண்பிப்பது இல்லை. அவன் சிறியதாகவோ பெரியதாகவோ ஆவதே இல்லை. அவன் எந்த ஒரு ஸ்தூலமான பொருளும் கிடையாது. ராவணன் 5 விகாரங்களாக ஒப்பிட்டு கூறப்படுகிறது. 5 விகாரங்கள் அதிகரித்து கொண்டேதான் இருக்கின்றன. ஏனெனில் தமோ பிரதானமாகி இருக்கிறார்கள். முன்னர் தேக அபிமானம் இந்த அளவு இருக்கவில்லை என்றார் பாபா. இந்த அளவு இல்லை, பிறகு அதிகரித்து இருக்கிறது. ஒருவேளை பூஜை செய்தோம், பிறகு இன்னொருவரை பூஜை செய்தோம், அப்படி அதிகரித்து கொண்டே வந்து கொண்டே இருக்கிறது. ஆத்மா தமோ பிரதானமான கீழான நிலையை அடைந்து விடுகிறது. புத்தியில் சதோ பிரதானம் மேல் நிலை பிராக்கெட்ல இருக்கு. சதோ பிரதானம் புத்தியானது நாம் எப்போது ஆகிறோம், பிறகு தமோ பிரதானம் எப்போது ஆகிறோம் என்னும் இந்த விஷயங்கள் அறிந்த மனிதர்கள் உலகில் எவருமே இல்லை. ஞானத்தில் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. தந்தை வந்து மிகவும் சகஜமான ஞானத்தை தான் சொல்கிறார், கற்பிக்கவும் செய்கிறார். இருப்பினும் முழு படிப்பும் சாரமாக அமைகிறது. நாம் ஆத்மா தந்தையின் குழந்தை, தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அவ்வளவுதான் பாபா சொல்றாங்க. ராவண ரூபத்தையும் பெருசு பெருசா உருவாக்கி வச்சிருக்கீங்க. நீங்க தான் குழந்தைங்க பெரிய பெரிய லிங்கத்தெல்லாம் உருவாக்கி வச்சிருந்தீங்க. அப்ப ராவணன் ஒருபோதும் சின்னதா இருக்கிறதா காமிக்கிறதே கிடையாது. அவனும் எப்பயும் பெருசாதான் உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாரு. ராவணனை எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாங்கன்னா 5 விகாரம் ஆணிடமும் அதே 5 விகாரம் பெண்ணிடமும் இருக்க அந்த 10 தலை ராவணனா காமிச்சிருக்காங்க. இத விகாரங்களுக்கு ஒப்பிட்டு சொல்றதுக்கு தான் இந்த ராவணனுடைய ரூபத்தை உருவாக்கி இருக்காங்கன்னு மனிதர்களுக்கு கூட யாருக்கும் தெரியாது அப்படிங்கறத சொல்றாரு. தந்தைய நினைவு செய்யணும் நீங்க. ஏன்னா ஆத்மாக்குள்ளதான் இந்த 5 விகாரங்களும் இருக்குது. 5 விகாரங்களும் ஆத்மால இருந்து நீக்கப்படணும், தூய்மையாக்கப்படணும் அப்படின்னா தந்தை நினைவின் மூலமா ஆத்ம உணர்வுக்கு நீங்க வரும்போதுதான் இந்த தேக உணர்வுக்கு வசப்பட்ட இந்த 5 விகாரங்கள் பஸ்பமாகும். அதனால செய்ய பாவ கர்மங்களும் விநாசமாகும். அதனாலதான் அப்பா அவரை நினைவு செய்ய சொல்றாரு. ஏன்னா ஆத்ம உணர்வுக்கு வந்துட்டா இந்த 5 விகாரங்கள் தூண்டப்பட போறதே இல்லை. அந்த சம்ஸ்காரம் ஆத்மால இருந்துச்சு இல்லையா, அந்த ரெக்கார்டு இருந்துச்சு இல்லையா, அந்த 5 விகாரங்களுக்கு நம்ம வசப்படுற சம்ஸ்காரம் அது மொத்தமா எந்த சாம்பல் ஆயிருச்சுன்னா நீங்க ஆத்மா உங்களுடைய உண்மையான ரூபத்துக்கு மாறிடுவீங்க. இந்த ரூபத்துக்கு மாறிட்டீங்கன்னா அப்புறம் உங்களை யார் என்ன செய்ய முடியும்? தெய்வீக குணங்கள் நிரம்பியவரா மாறிடுவீங்க. ஏன்னா உங்களுடைய ஆத்மாவுடைய உண்மையான ரூபமே அந்த தெய்வீக குணம் உடையவங்க தான். அந்த சம்ஸ்காரம் இயல்பாக இருக்கும் உங்களுக்கு. அதனாலதான் நீங்க சக்தியை விட்டு தேவதையா மாறுறீங்க. அதனாலதான் தந்தை நினைவு செய்யணும் அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. ஓகே, இந்த பாடலும் இருக்கிறது. கோடியில் சிலர், அதிலும் ஒரு சிலர் தான் வெளிப்படுகிறார்கள். கோடியில் சிலரே சரியான விதத்தில் தெரிந்து கொள்கிறார்கள். யாரை தெரிந்து கொள்கிறார்கள்? தந்தையை. சொல்வார்கள், தந்தை எப்போதாவது அப்படி இருக்கிறாரா என்ன? அவரவர் தந்தையை அனைவரும் தெரிந்திருக்கிறார்கள். இந்த தந்தையை ஏன் மறந்து விட்டார்கள்? இதன் பெயரே ஒளிந்து பிடித்து விளையாடும் பிராக்கெட்ல பூளையா அது ஹிந்தி வார்த்தை. ஒரு பில்டிங் சிஸ்டர், அது ஜார்க்கண்ட்ல உத்தரப்பிரதேஷ்ல இருக்குது அந்த பில்டிங். அது என்னன்னா இப்ப ஒரு அந்த பில்டிங்குள்ள யாருமே தெரியாதவங்க யாருமே போக முடியாது. ஏற்கனவே பழக்கமானவங்க ஒரு கைடு வச்சுதான் போக முடியும். ஏன்னா எல்லா பில்டிங்கும் எல்லா வாசலும் எல்லா வழியும் ஒரே மாதிரி இருக்கும். நம்ம எதுக்குள்ள போறோம் எது வழியா வாரோம்னு நமக்கே தெரியாது. ஏன்னா எல்லா பில்டிங்கும் ஒரே மாதிரி ஒரே வாசல் இருக்கிறதுனால எது நம்ம போன இடம் எது வெளியே வர இடம்னு யாருக்குமே தெரியாது. சின்ன பிள்ளைங்களெல்லாம் விட்டா எங்கிட்டு போறதுன்னே தெரியாது அந்த பிள்ளைங்களுக்கு. அதனால அதை ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடுறோம் இல்லையாப்ப, அந்த போல் இப்ப ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடுற விளையாட்டு போல இருக்குது இது அப்படிங்கறத சொல்றாருப்பா. ஓகே ஓகேங்க பிரதர், அத சொல்லிடுறாரு. இது ஒரு அதான் ஒளிந்து பிடித்து விளையாடும் விளையாட்டு இதன் பெயரே. ஒருவர் எல்லைக்குட்பட்ட தந்தை, மற்றொருவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை. 2 தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது.
எல்லைக்குட்பட்ட தந்தையிடமிருந்து சிறிது ஆஸ்தி கிடைக்கிறது. நாளுக்கு நாள் முழுவதும் சிறியதாக ஆகிவிடுகிறது. எதுவுமே இல்லாது போல். எதுவரை எல்லையற்ற தந்தை வரவில்லையோ அதுவரை வயிறு நிரம்புவதே இல்லை. வயிறு முழுவதும் காலியாகும் போது தந்தை வந்து வயிற்றை நிரப்புகிறார். குழந்தையாகிய உங்களுக்கு ஏதேனும் பொறுத்து கொள்ளும் அவசியமே இல்லாத அளவிற்கு ஒவ்வொரு விஷயத்திலும் வயிறை நிரப்பி விடுகிறார். அனைத்து ஆசைகளும் பூர்த்தி செய்கிறார். திருப்தியான ஆத்மா ஆகிவிடுகிறது. எப்படி பிராமணர்களுக்கு உணவிடும் போது ஆத்மா திருப்தி ஆகிவிடுகிறது. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட திருப்தி. எவ்வளவு வித்தியாசம்! ஆத்மாவுல எல்லைக்குட்பட்ட திருப்தி மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட திருப்தி, இவற்றில் எவ்வளவு வித்தியாசம் பாருங்கள். தந்தையை அறிந்து கொள்வதால் தான் திருப்தி ஏற்படும். ஏனெனில் தந்தை சொர்க்கத்துக்கு எஜமானர் ஆக்குகிறார். ஆமா, இப்ப பிராமணர்கள் தானம் எல்லாம் வணங்குறாங்க இல்லையா, அன்னதானம், பூதானம், கோதானம் எல்லாம் வழங்குறாங்க இல்லையா, அப்போ ஒரு திருப்தி ஏற்படுது இல்லையா. அது போல தந்தை கொடுக்கக்கூடிய ஆஸ்தியினால ஞானம், குணம், சக்தி கூடவே இந்த சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கும் போது ஆத்மா முழுமையாக திருப்தி அடைஞ்சிருது. அதுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அஞ்ஞானத்துல இருக்கும்போது நாம யாருன்னு தெரியாது, கடவுள் யாருன்னு தெரியாது, இந்த உலகம் ஏன் இப்படி இருக்குது, கேவலமா இருக்குதுன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாம இருக்கோம். அப்ப எல்லா விஷயத்தையும் சொல்லி இப்படி இருந்தீங்க, நீங்க ஆத்மாவா இருந்தீங்க, தேவதையா வாழ்ந்தீங்க, மூர்த்தியா உங்களதான் வழிபட்டுட்டு இருக்காங்க. இப்ப தந்தை ஜென்மம் கொடுத்து பிராமணனா மாத்திருக்கேன், நாளைக்கு நீங்க தான் பரிஸ்தாவா மாறி முழு உலகத்துக்கு முன்னாடி காட்சி அளிக்கக்கூடிய மூர்த்தியா மாற போறீங்க. இவ்வளவு மகிமையும் உங்களுக்காகவே தந்தை உருவாக்கி தந்திருக்கேன் அப்படிங்கறத இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போது ஆத்மா மனம் புத்தி திருப்தி அடையுது இல்லையா, மகிழ்ச்சி அடையுது இல்லையா. அதுதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட திருப்தி. அந்த திருப்தியை சொல்லிட்டு இந்த பிராமணர்கள் கோதானம் பூதானம் எல்லாம் வழங்குறாங்க இல்லையா, இந்த திருப்திக்கும் இந்த திருப்திக்கும், எல்லைக்குட்பட்ட திருப்திக்கும் எல்லையற்ற திருப்திக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது பாருங்க அப்படிங்கறத சொல்லி புரிய வைக்கிறாரு. சரி, ஆக்சுவலா நிறைய பணம் கூட கொடுக்குறாங்க பிரதர், எல்லாமே கொடுப்பாங்க தான் அந்த இதுல. ஆமா, நிறைய பணம் பிரதர், கொஞ்சம் இல்ல, அதுக்கு நிறைய பணம். இப்போ பயங்கரமான பணம் இருக்கணும் அதுக்கு. போகுது எங்கேயோ, அப்படி போயிடுச்சு. அப்புறம் ஆத்மாவின் எல்லைக்குட்பட்ட திருப்தி, இது எல்லைக்கு அப்பாற்பட்ட திருப்தி சொல்லி முடிச்சுட்டால பாபா. எவ்வளவு வித்தியாசம் சொல்லிட்டு ஆத்மாவில எல்லைக்குட்பட்ட திருப்தி மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட திருப்தி, இவற்றில் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. தந்தையை அறிந்து கொள்வதால் தான் திருப்தி ஏற்படுகிறது. ஏனெனில் தந்தை சொர்க்கத்துக்கு எஜமானாக்கிறார். நீங்கள் அறிவீர்கள், நாம் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள். தந்தையைத்தான் அனைவரும் நினைவு செய்கிறார்கள் இல்லையான்னு கேட்கிறார். ஆனாலும் சிலர் சொல்வார்கள், இதுவோ இயற்கையானது, நாம் பிரம்மத்தில் ஒன்றை விடுவோம் என்று. தந்தை கூறுகிறார், பிரம்மத்தில் யார் ஒருவரும் ஐக்கியமாகி விட முடியாது. இது ஒரு முடிவில்லா நாடகம், சுற்றி கொண்டேதான் இருக்கும். இது குழம்புவதற்கு சிறிதும் அவசியமே இல்லை. 4 யுகங்கள் சக்கரம் சுற்றி கொண்டேதான் இருக்கும். அதே போன்று மீண்டும் நடக்கும். தந்தையும் ஒருவர்தான், உலகமும் ஒன்றுதான். வெளி மனிதர் எவ்வளவு தலையை உடைத்துக் கொள்கிறார்கள். சந்திரனின் உலகம், நட்சத்திரங்களில் உலகம் இருப்பதாக நினைக்கிறார்கள். எவ்வளவு தேடுகிறார்கள். சந்திரனில் பிளாட் நிலம் வாங்க நினைக்கிறார்கள். இது எப்படி நடக்கும்? யாருக்கு பணம் கொடுப்பார்கள்? இதற்குத்தான் விஞ்ஞானத்தின் கர்வம் என சொல்லப்படுகிறது. மீதி வேற எதுவுமே இல்லை. முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். இது மாயையின் பகட்டு. சொர்க்கத்தை விட அதிக தோற்றம் செய்து காண்பிக்கிறார்கள். சொர்க்கத்தையோ மறந்தே விட்டனர். சொர்க்கத்தில் அளவில்லாத செல்வம் இருக்கும். ஒரு கோவில் இருந்து எவ்வளவு செல்வம் எடுத்து சென்று விட்டனர் பாருங்கள். பாபா கேட்கிறார், பாருங்க அப்படின்னு. பாரதத்தில் தான் இவ்வளவு செல்வம் இருந்தது. கஜானா மிக நிரம்பி இருந்தது. முகமது கஜினி வந்தார், கொள்ளையடித்து சென்றார். அரை கல்பம் நீங்கள் சக்தி நிரம்பியவராக இருந்தீங்க. திருட்டு போன்றவை பெயர் கூட இருக்காது. ராவண ராஜ்யமும் இல்லை. ராவண ராஜ்யம் துவங்கும் போது திருட்டு, சண்டை, கலவரம் எல்லாமே ஆரம்பித்து விட்டது என்றார். ஆமா, இப்ப
இப்ப பாருங்க, சொர்க்கத்தை தந்தை உருவாக்க வந்திருக்கேன், மாயையும் அதுக்குரிய வெளிப்பகட்ட காட்டுது அப்படிங்கறத சொல்றாரு. விஞ்ஞானிகள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? சந்திர மண்டலத்துல போய் அங்க போய் பிளாட் வாங்கணும்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் விஞ்ஞானத்தின் அகங்காரம், கர்வம் அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா அங்க போய் பணம் கொடுத்து பிளாட் வாங்குறாங்கன்னா யாருக்கிட்ட பணம் கொடுப்பாங்க? அப்ப புரிஞ்சுக்கணும் இல்லையா? யார்கிட்ட பணம் கொடுத்து எப்படி அந்த பிளாட்டை வாங்குவாங்க? அப்ப யார் அதுக்கெல்லாம் ஓனரு? எதுவுமே புரிஞ்சுக்கிறது இல்ல மனிதர்கள் அப்படிங்கறத சொல்றாரு. அடுத்து அடுத்து என்ன சொல்றாரு? வேற என்னதான் இருக்குன்னு கேக்குறாரு. வேற என்னதான் செய்ய போறீங்க? ஆமா. ஓகே. அப்புறம் பிரதர் ஓகே, அவ்வளவுதாங்களா பிரதர்? ஆமா. இல்ல அடுத்து ஒரு பாயிண்ட் சொன்னால சிஸ்டர், சொர்க்கத்தை போல ஷோ செய்துட்டீங்க, சொர்க்கத்தை மறந்துட்டாங்க. கோவில்ல அந்த கஜினி முகமது அது 18 முறை கஜினி முகமது எங்க இருந்து வந்தாரு? ஆப்கானிஸ்தான்ல இருந்து இங்க கொள்ளையடிச்சிட்டு போனாரு. ஒரு தடவை இல்ல. இங்க இருக்க கோயில் சோம்நாத் மந்திர்னு சொல்லப்பட்ட அந்த கோயிலு, அந்த ராஜஸ்தான் குஜராத்தை ஒட்டி இருக்க அந்த பகுதியில 18 முறை மொத்தமா கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காரு. அந்த ஒரு கோயில்ல அவ்வளவு செல்வம் இருந்துச்சு அப்படின்னா இந்த பாரதம் முழுக்க எவ்வளவு செல்வம், எவ்வளவு சொத்து, எவ்வளவு பாக்கியத்தோட நீங்க வாழ்ந்திருப்பீங்க அப்படிங்கறத சொல்லி புரிய வைக்கிறாரு. கஜினி முகமது வந்ததுன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி. நம்மளுடைய வாழ்க்கை முறை 5000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்த இந்த உலகத்துக்கு. அப்ப 4000 வருஷம் வரைக்குமே எவ்வளவு செல்வ செழிப்போடு இருந்திருக்குது பாருங்க. அவ்வளவு பாக்கியசாலிகளா, அவ்வளவு செல்வந்தர்களா வாழ்ந்திருக்கீங்க இல்லையா? மொத்தமா 4000 வருஷம் நல்லா வாழ்ந்திருக்கோம். அப்ப கூட செல்வம் இருந்துச்சு. அப்ப கூட அவர் மொத்தமா எல்லாத்தையும் அடிச்சுட்டு போல. குஜராத் அங்க இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் செல்வத்தை எடுத்துட்டு போயிருக்காரு. அதுவே பெரிய விஷயமா பேசிட்டு இருக்காங்க. அப்புறமும் இந்த கிருஷ்ணதேவராயர் காலம்லாம் வந்துச்சு. இப்போ ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி விஜயநகர பேரரசுல கிருஷ்ணதேவரா அப்பெல்லாம் என்ன செய்வாங்களாம்? அந்த வைடூரியங்களா இருக்கு இல்லையா, கூறு கட்டி வைப்பாங்களாம். ஒரு மூட்டை நிறைய வைரத்தை கொண்டுட்டு போங்க, எங்களுக்கு அந்த பணத்தை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாம். கூறு கட்டி விட்டுட்டு இருந்தாங்களா வைரம். அப்பனா எவ்வளவு செல்வந்தர்களா இருந்திருப்பாங்கன்னு பாருங்க விஜயநகர பேரரசுல கிருஷ்ணதேவராயர் காலத்துல, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி கூட. ஆனா இப்ப பாருங்க, இப்ப மொத்தமா சமூக பிரதான உலகமா போயிடுச்சு. அந்த பணம் எங்க போச்சுன்னு தெரியல, செல்வம் எங்கிட்டு போச்சுன்னு தெரியல. மனிதர்களுடைய அந்த புத்திக்கு ஏத்த மாதிரி இந்த உலகமும் இப்ப வறண்டு ஒண்ணும் இல்லாம தான் போயிடுச்சு அப்படிங்கறத சொல்றாரு. எல்லாம் ஆயிடுச்சு. இந்த இவ்வளவு செல்வம் இருந்ததெல்லாம் மறந்துட்டாங்க. விஷயத்தெல்லாம் விட்டுட்டு இப்ப விஞ்ஞானத்தின் அகங்காரத்துல இந்த உலகம்ல எங்களுக்கு தேவையில்லை, நாங்க சந்திரமண்டலத்துல போய் பிளாட் வாங்க போறோம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது சொல்றாரு. தந்தை எப்படிப்பட்ட ஆஸ்திக்கு அதிகாரி ஆகிறேன்னு அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க. இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது இல்லையா அப்படிங்கிறது. ஆமா, கரெக்ட். அப்ப எப்படி புத்தி ராவணன் மாத்திட்டான் பாருங்க இல்லைங்க. லைவா போயிட்டு பாக்குறோம் இப்போ நடக்கிறத. தந்தை வரலன்னா ஒரு விஷயம் நமக்கும் தெரிஞ்சிருக்காது, நம்மளும் அவங்கள மாதிரிதான் இருந்திருக்கோம். அத போய் ஆச்சரியமா பாத்திருப்போம். ஐயோ உங்களுக்கு எவ்வளவு அறிவு, என்ன அறிவா இருக்காங்க, படிச்சவங்களா இருக்காங்க. கடைசியில பார்த்தா வாவா சொல்ற படிப்புதான் ஹையஸ்ட். அது அரை கல்பம் சக்தி நிரம்பரா இருந்தீங்க. அது சத்தியுகத்தை பத்தி அழகா சொல்றாருன்றது. எதுவுமே திருட்டு இல்லை, ராவண ராஜ்யம் இல்லை, அத பத்தி சொல்லி முடிச்சு. ஆனா இப்போ இங்க எப்படி இருக்கு? இங்க கேக்குறாரு பாப்பா, ராவண ராஜ்யம் தூங்கும்போது திருட்டு, சண்டை, கலவரம், இதுதான் ராவணனோட பெயர். 1000 வருஷத்துக்கு முன்னாடி கஜினி முகமது வந்தப்ப சண்டை எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா? சண்டையிட்டு தானே கொள்ளையடிச்சிட்டு போனாரு, திருட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்தாரு இல்லையா? அப்பவே அந்த ராவண ராஜ்யமா தானே இருந்திருக்கு. 2000 வருஷம் தான் முழுமையா சொர்க்கமா இருந்துச்சு, ஆத்ம உணர்வுடையவரா இருந்தீங்க. 2000 வருஷத்துக்கு அப்புறம் தேக அபிமானம் வரும்போது ஆரம்ப காலகட்டம் அப்படி இல்ல. ஆரம்ப காலகட்டம் கூட நல்லாதான் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தேக அபிமானம் வந்துருச்சு. என்னுடையதுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதனாலதான் மத்தவங்களையும் சேர்த்து என்னுடையது நினைக்க ஆரம்பிச்சு மத்தவங்க கிட்ட இருந்து கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, திருட ஆரம்பிச்சிட்டீங்க. பேராசை, அகங்காரம் எல்லாம் வந்துருச்சு உங்களுக்குள்ள. அதுதான் அப்பா அப்படி சொல்லி புரிய வைக்கிறார். அது கஜினி முகமது கூட ரொம்ப பேராசை நிறைய எடுத்துட்டு போயிருக்காரு. தன்னோட நாடு நல்லா இருக்கணும், அங்க மக்கள் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணத்துலதான் கொண்டு போயிருப்பாரு. தனக்காக எடுத்துட்டு போயிருக்க மாட்டாரு. அந்த சக்தி இருந்தது. இப்ப எல்லாரும் மத்தவங்க கிட்ட இருந்து வாங்கி தனக்குன்னு நினைக்கிறாங்க, சக்தி இல்லாதனால. இல்ல, ஆமா, அப்படியே இருக்கலாம் இல்லைங்கிறது. அப்ப கொஞ்சமா சக்தி இருந்திருக்கும். அவ்வளவு எடுத்துட்டு போயிருக்காரு. எல்லாம் யாருக்காக எடுத்துட்டு போயிருப்பாரு அவரு? அவங்க நாட்டு செல்வத்தை, அவங்க நாடு நல்லா இருக்கணும்னு தான் எடுத்துட்டு போயிருப்பாரு. அதுதான் அந்த இது வந்துருச்சு இல்லையா? என்னுடைய நாடு நல்லா இருந்தா போதும், அதுக்காக நான் அடுத்தவங்களை அழிப்பேன் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு இல்லையா? ஆமா. அப்ப விகாரம் தானே அது. பேராசைக்கு வசமானாங்க.
ஒருத்தவங்க நல்லா இருக்குன்றக்காண்டி இன்னொருத்தவங்களை காயப்படுத்தலாமா? அது பாவம் இல்லையா? இப்ப கலியுக ராவணன் அந்த கஜினி முகமது இந்த அளவுக்கு மாத்திட்டான் பாத்தீங்களா? ஓகே அதான் அப்ப சொல்ல வர்றாரு. ஓகேங்க. அவர் ஒருத்தர் உதாரணமா வச்சு மத்த எல்லாரையும் சேர்த்துதான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்மளையும் சேர்த்துதான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுதான் பாபா சார், ராவணின் பெயர் என சொல்லப்படுகிறது, எல்லாரையும் தான் சொல்றாரு. ஒருத்தவா நமக்கும் அப்படித்தானே இருந்துச்சு எண்ணங்கள். ஏன் அதுவும் இல்லாம ஏன் வந்து இங்க கொள்ளையடிச்சுட்டு போனாரு? நம்ம தூய்மையானவங்களா இருந்தோம்னா, நம்ம அந்த பேராசைக்கு வசம் இல்லாம இருந்தோம்னா அவங்க வந்து ஏன் கொள்ளையடிச்சு போறாங்க? நல்லவங்க கிட்ட இருந்து நல்லவங்க எடுக்க மாட்டாங்க இல்லையா? நம்ம கெட்டவங்களா மாறிட்டோம். அதனாலதான் அந்த கெட்டவங்க வந்து நம்ம வந்து ஊர்ல புடிங்கிட்டு போறது மாதிரி ஆயிடுச்சு. இதுவும் கணக்கு வழக்கான உருவான டிராமா தானே, அதுவும் புரிஞ்சுக்கணும். நிறைய விஷயம் இருக்குது, பேசிக்கிட்டே போனா இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சு போயிடும் நமக்கு. மற்றபடி ராவணன் என்று ஒருவரும் இல்லை, விகாரங்கள் பிரவேசம்தான் ராவணன். ராவணனுக்காக மனிதர் என்னவெல்லாம் செய்கிறார்கள், எவ்வளவு கொண்டாடுகிறார்கள். நீங்களும் தான் தசரா கொண்டாடினீர்கள். ராவணனை எப்படி எரிக்கிறார்கள் என்பதை பார்க்க சென்றீர்கள். பிறகு தங்கம் கொள்ளையடிக்க செல்கின்றனர். என்ன இது மிகவும் அதிசயமாக உள்ளது. தங்கம் கொள்ளையடிக்க செல்றாங்க, என்ன இது மிகவும் அதிசயமாக இருக்கின்றார் பாபா. எப்படி ஆகிவிட்டோம், எவ்வளவு பூஜை எல்லாம் செய்தோம், ஏதாவது பண்டிகை என்றால் எப்படியெல்லாம் கொண்டாடி கொண்டிருந்தோம். பக்தி மார்க்கம் ஒரு பொம்மை விளையாட்டு, அதுவும் எவ்வளவு சமயம் நடக்குது என்பதை நீங்கள் இப்போது தெரிந்து விட்டீர்கள். ஆரம்பத்தில் இவ்வளவு செய்து வரவில்லை, பிறகு மெல்ல மெல்ல அதிகரித்து கொண்டே வந்தது என்றார் பாபா. இப்போது என்ன நிலையாகி விட்டது பாருங்கள். இவ்வளவு செலவு செய்து சித்திரங்கள், கோவில்கள் ஆகியவை ஏன் உருவாக்குறாங்க? இந்த பணத்தை வீணாக்குவது, பணத்தை வீணாக்குறாங்க அப்படின்றாரு பாபா. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, பாருங்க, பக்தி மார்க்கமே ஒரு பொம்மை விளையாட்டு போல எல்லா தேவி தேவதைகளின் சித்திரத்தை வச்சுட்டு ஒரு பொம்மை விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த கொலு பொம்மை எல்லாம் வச்சு விளையாடுவோம் இல்லையா, விஜயதசமி அப்ப, துர்காஷ்டமி அப்ப, இந்த தசரா பண்டிகை கொண்டாடுறோம் இல்லையா, அதை சொல்றாரு. அப்ப பொம்மை விளையாட்டு போல பக்தி மார்க்கம் ஆயிடுச்சு. பெரிய பெரிய கோயில்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க, பூரா வீண் செலவு பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாரு. அப்போ மீதி செல்வத்தை நம்ம வந்து இதுல கொஞ்சம் போட்டு போட்டு கொஞ்சம் நம்மளுடைய பாக்கியமே போயிடுச்சு. ஆமா, நம்ம துவாபர யுகத்துல கூட பெரிய பெரிய ராஜாவா, பெரிய பெரிய பாக்கியசாலிகளா, செல்வந்தர்களா தான் இருந்தோம். நம்மளுடைய செல்வமும் நம்மளுடைய பாக்கியமும் எல்லாத்தையுமே இந்த கோயில் கட்டி பக்தி வளர்க்கறதுக்காகவே நம்மளுடைய செல்வத்தை பூரா கரைச்சிட்டு வந்துட்டோம் அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. ஓ, மீதி மிச்ச செல்வம் எல்லாம் இப்படி போயிடுச்சு. ஓகேங்க. ஆமா. இந்த கஜினி முகமது சொல்றீங்களா, அது நம்ம யாராவது நமக்குள்ளேயேதான் இருப்பாங்களா? பிரம்மகுமார் இல்ல, அவங்க வேற அரசர்கள் இல்ல, துவாபரிக அரசர்கள். அவங்க ஆமா, அவங்க முஸ்லிம் இல்லையா, அவங்க வேற தர்மத்தை சேர்ந்தவங்க இல்லையா. நம்ம ஆதி சனாதன தேவி தேவதா தர்மமா இருந்தோம், அப்ப ஹிந்து தர்மமாவில மாறி போயிட்டோம். அவங்க வந்து முஸ்லிம் தர்மம், அவங்க 1400 வருஷத்துக்கு முன்னாடிதான் வந்தாங்க. முகமது நபி வந்ததுக்கு அப்புறம் தானே இந்த முஸ்லிம் தர்மம் உருவாகி அப்புறம் தானே இதெல்லாம் வந்துச்சு. அதுதான் அந்த கஜினி முகமது வந்து அந்த முஸ்லிம் தர்மத்தை ஆத்மா, நம்ம கிடையாது. ஓ சரி, அந்த ராஜ்யத்துல அவர் வராரு. அவர் வராரு. ஆனா மற்ற அரசர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இங்க ராஜராஜ சோழன், கிருஷ்ணதேவராயர், ஆமா ராஜபுத்திர வம்சத்தினர், அந்த காசி கல்வெட்டு, காசி கோயில் கட்டினது, அலகாபாத் தூண் கல்வெட்டு, அதெல்லாம் யாரெல்லாம் தேவி தேவதை சிலைகள் எல்லாம் வடிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருமே நம்ம தான். ஏன்னா நம்ம புத்தியில தானே, அதான் நம்ம புத்தியில தானே அந்த தேவி தேவதைகளின் உருவத்தை அப்பா அப்பயே பதிக்கிறாரு இல்லையா. சொர்க்கத்துல எப்படி வாழ்ந்தீங்க யோசிச்சு பாருங்க செஞ்சு எப்படின்னு. அந்த நம்மளுடைய அந்த புத்தியில இப்ப பதிகிற பதிவு தான் துவாபர யுகத்துல அப்படி கல்வெட்டுக்கெல்லாம் வெட்டணும், இப்படித்தான் தேவதைகள் வாழ்ந்திருக்காங்க, இவங்களும் இறைவனா இருக்காங்க, எப்படி இப்படின்லாம் சொல்லி ஏதோ புத்தியில அந்த நேரத்துக்கு டச்சான விஷயங்கள்லாம் வச்சு அப்படி கோயில் எல்லாம் உருவாக்கி இருக்கீங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அதான் பாபா அடுத்ததான் சொல்ல வர்றாரு. பணத்தை வீணாக்குனீங்க, கோவில் ஆகியவையெல்லாம் உருவாக்கி லட்சக்கணக்கான ரூபாய் செலவழிக்கிறீர்கள்ன்றார் பாபா. தந்தை எத்தனை அன்புடன் அமர வைத்து புரிய வைக்கிறார். நான் உங்களுக்கு, அதாவது குழந்தைகளாகிய உங்களுக்கு அளவில்லா செல்வம் கொடுத்தேன்,
அவை அனைத்தும் எங்க போச்சுன்னு கேட்கிறார். எங்க இழந்தீர்கள்? ராவண ராஜ்யத்தில் நீங்கள் எதிலிருந்து எதுவாக ஆகிவிட்டீர்கள்? அப்படி ஈஸ்வரனுடைய விதிப்படி ஒத்துப்போவது என்பது அல்ல. எதிலிருந்து எதுவாயிட்டீங்க, அப்படி ஈஸ்வரனுடைய விதிப்படி இது ஒத்துப்போவது என்பது இல்லைன்றாரு. இது ஈஸ்வரனுடைய விதி இல்லை, மாயாவின் விதி. இப்போது உங்களுக்கு ஈஸ்வரனுடைய ராஜ்ய பாக்கியம் கிடைக்கிறது. அங்கு துக்கத்தின் எந்த ஒரு விஷயமும் ஏற்படாது. ஈஸ்வரிய விதி மற்றும் அசுர விதி எவ்வளவு வித்தியாசம்! இந்த அறிவு உங்களுக்கு இப்போது கிடைக்கிறது. அதுவும் நம்பர் பிரகாரம் முயற்சியின் படிதான் கிடைக்கிறது. ஞான ஊசி யாருக்கு போடப்படுகிறதுனா இதை புரிந்து கொள்ள முடியும்ன்றார் பாபா. ஞான ஊசி யாருக்கு போடுறாங்க, இதை அவங்க புரிந்து கொள்ள முடியும். இந்த ஞான ஊசி நன்றாக ஏறுகிறது. சிலருக்கு குறைவாக ஏறுகிறது. சிலருக்கு ஊசி இறங்குவதே கிடையாதுன்றாரு. இதை பாபா தான் அறிவார். பாபா மட்டும்தான் அறிவார் இல்லையா? சேவையில் தான் முழு ஆதாரம் இருக்கு. சேவை மூலமாக தான் தந்தை சொல்கிறார், இன்னாருக்கு ஊசி இடப்படவில்லை, முழுவதும் சேவை செய்வது பற்றி அறிவே இல்லை. சிலருக்கு அதிக ஊசி இடப்படுகிறது போல, சிலருக்கு முழுவதுமே போடாதது போல, அப்படியும் இருக்கிறார்கள் அப்படின்றார். சொல்லுங்க. புரியும். அதான் ஊசிய பத்தி சொன்னாரு. அதுக்கு முன்னாடி அந்த ஈஸ்வரிய விதி, மாயாவின் விதி அப்படிங்கறத சொல்றாரு. ஈஸ்வரனுடைய விதி அரை கல்பம் சொர்க்கமா ஆத்ம உணர்வோட சொர்க்கத்துல வாழ்ந்தீங்க இல்லையா, அதுதான் ஈஸ்வரன் காட்டக்கூடிய வழி. மற்றபடி இந்த கோயில் சிலைகள் உருவாக்குறது, செல்வங்களை பதுக்குனது, இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் துவாபரத்துல செய்தது பூராமே மாயாவின் வழி. அது ஈஸ்வரனுடைய வழி கிடையாது. கோயில் கட்டினது அப்பாவுக்காக தான் கட்டணும். சிவன் வழிபாடு அப்படின்னு நம்ம கோயில் கட்டினதெல்லாம் கட்டணும். இருந்தாலும் அது ஈஸ்வரிய வழி கிடையாது, மாயாவின் வழி அப்படிங்கறத சொல்றாரு. அதனாலதான் வீணடிச்சிருக்கீங்க, அப்படி மாயாவின் வழியில போய் இப்படி கோயிலை உருவாக்கி செல்வத்தை பூரா வீணடிச்சிட்டீங்க அப்படிங்கறத சொல்றாரு. இந்த ஞான இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப கொடுக்குறாரு இல்லையா ஆத்மா பரமாத்மா டிராமா, திரிசூல ஞானம் கொடுக்குறாரு இல்லையா, இந்த ஞானம் யாருடைய புத்தியிலும் இல்ல. ஆத்மாவுக்கு போடக்கூடிய ஊசி, உடம்புல போடக்கூடிய ஊசி இருக்கு இல்லையா, இன்ஜெக்ஷன் போடுறாங்க இல்லையா உடம்பு சரியில்லைன்னா, அந்த ஊசி எப்படி உடம்புல போடுறாங்க, அது நல்ல ஊசி உள்ள இறங்குது இல்லையா, அது போல ஆத்மாவுக்கு ஊசி போடுறாங்க. அப்படின்னா இந்த ஆத்மா பத்திய ஞானமோ பரமாத்மா பத்திய ஞானமோ டிராமாவை பத்திய ஞானமோ யாருடைய ஆத்மாவுடைய புத்தியிலையும் பதியறது இல்லை அப்படிங்கிறதுக்காக ஊசி இறங்குறது இல்லை அப்படிங்கறது சொல்றேன். சிலருக்கு இறங்குது, நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. புத்தி வழியா மனசை தொட்டு மனதின் உள் உணர்வு வரைக்கும் போயிருது. அவங்களுக்கு நல்லா பதிஞ்சு அப்பாவை புரிஞ்சுக்கிட்டு நல்ல புருஷார்த்தம் பண்றாங்க. சிலர் என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த ஊசி உள்ள இறங்குறதே கிடையாது. சிலருக்கு பாதி வரைக்கும் இறங்கிருக்கு, பாதி புரிஞ்சு பாதி புரியாம இருக்காங்க. இப்படிப்பட்டவங்க எல்லாம் இந்த இங்க யஜ்யத்துல இருக்காங்க. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறாரு தந்தை அப்படின்னா, சேவையில அவங்க எந்த மாதிரி சேவை செய்யறாங்க அப்படிங்கிற அந்த விதியில கண்டுபிடிச்சிடுறாரு. இவங்களுக்குள்ள பாதிதான் ஞானம் போயிருக்குது, இவங்க முழுமையா ஞானம் சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க, இவங்களுக்கு இன்னும் ஞானமே உள்ள போகல அப்படிங்கிறத அந்த சேவையில அவங்க காட்டக்கூடிய அந்த வெளிப்பாடு இருக்கு இல்லையா, சேவையின் வெளிப்பாடு, அதுல புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கறத சொல்றாரு. சேவையில் தான் முழு ஆதாரம் இருக்கு. சேவை மூலமாக தந்தை சொல்கிறார், இன்னாருக்கு ஊசி இடப்படவில்லை, முழுவதும் சேவை செய்வது பற்றி அறியவே இல்லை என்றாரு. அது என்னங்கிறது, இன்னாருக்கு ஊசி இடப்படவில்லை போல அந்த ஞானம். ஆமா, போகல, புத்தியில டச்சே ஆகல. என்ன சொல்றாரு, அது எதுவுமே புரியல. ஏதோ பகவான் இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க, ஏதோ இல்லாம அறியாமையில இருந்ததுனால இயலாமையினால இங்க தந்தைகிட்ட சரண்டர் ஆயிருக்காங்க. ஆனா ஞானத்தின் விஷயம் எதுவும் புரிஞ்சுக்கிறதுல ஏதோ ஒரு பாவனை இருக்குது, பகவான் இங்க இருக்காருன்னு ஏதோ ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சிருக்காங்க. ஆனா அந்த ஆத்மாவை பத்தின ஞானமோ பரமாத்மாவை பத்தின ஞானமோ இந்த டிராமாவின் ரகசியத்தைய பத்தி அவங்களுக்கு புரியறது இல்லை அப்படிங்கிறத சொல்றாதான். அப்படி சொல்றாரு அப்பா. இங்க வந்தா ஒரு சக்தி கிடைக்குதுன்னு வராங்க. ஆமா, ஓகே. முழுவதும் சேவை செய்வது பற்றி அறிவே இல்லை. ஓகே. சிலருக்கு முழுவதுமே போடாது போல் அப்படியும் இருக்கிறாங்கன்றாங்க. ஓகே, அந்த ஊசி பத்தி சொல்றாரு. ஓகேங்கிறது ஞானமை சத்குரு கொடுத்தார்,
அஞ்ஞான இருள் அழிந்தது. சொல்லுங்க. ஏன்னா இன்ஜெக்ஷனை பத்தி ஏன் சொல்றாரு அப்படின்னா, அப்பா அழிவற்ற சர்ஜனா இருக்காரு இல்லையா, டாக்டராவும் இருக்காரு இல்லையா, வைத்தீஸ்வரன் தானே சொல்றோம். ஆமா ஆமா, வைத்தீஸ்வரன் தான் அந்த கிளாஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஊசி போடுற கிளாஸ். டாக்டரா ஆத்மாக்கு வைத்தியம் பாக்குறாரு வைத்தீஸ்வரன். ஆமா, 5 விகாரங்களையும் வெளியெடுக்கணும் இல்லையா, நோயை விரட்டணும் இல்லையா, 5 விகாரங்களையும் நோய் பிடிச்சிருக்கு உங்களுக்கு, ஞான இன்ஜெக்ஷன் போட்டு தானே அதெல்லாம் விரட்ட முடியும். அதனால அப்பா அப்படி சொல்றாரு. சரிங்க பிரதர், சரிங்க பிரதர். ஓகே, அடுத்து பாபா சொல்றாரு, ஞானமை சத்குரு கொடுத்தார், அஞ்ஞான இருள் அழிந்தது என்று கூறப்படுகிறது. பரமபிதா பரமாத்மா ஞான கடல், சுகக்கடல். ஆனால் அவரை கல், மண் இவற்றில் இருப்பதாக கூறிவிட்டார்கள். குழந்தைக்கு எவ்வளவு நிச்சயம் இருக்க வேண்டும்? எல்லையற்ற தந்தை நமக்கு எல்லையற்ற சுகத்தை கொடுக்கிறார். எல்லையற்ற பாபா, நீங்கள் எப்போது வருவீர்களோ அப்போது நாங்கள் உங்களுடையவராக ஆகிவிடுவோம் என்று பக்தியில் பாடெல்லாம் பாடுகிறார்கள். உங்கள் வழிப்படையே நடப்போம் என்கிறார்கள். பக்தியிலோ தந்தையை அறியாமலேயே இந்த பாடல் பாடி இருக்கிறாங்க அப்படின்றார் பாபா. பக்தியிலேயே தந்தையை அறியாமலேயே இருக்கிறாங்க. இந்த பாகம் என்ன பாட்டு பண்ணாங்களாம்? அது உங்களுடைய, நீங்க எப்ப வந்தா உங்களுடைய நான் ஆயிடுவோம் அப்படின்னு. சரி, ஓகே. பாபா சார், நீங்கள் எப்போது வருகிறீர்களோ அப்போது நாங்கள் உங்களுடையவர் ஆகிவிடும் என்று பாடுகிறார்கள். உங்கள் வழிப்படியே நடப்போம் என்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். பக்தியிலோ தந்தையை அறியாமல் இருக்கிறார்கள். இந்த பாகம் இப்போதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போதுதான் தந்தை கற்பித்துக் கொண்டும் இருக்கிறார். இந்த கல்வி நடக்கும் பாகம் மீண்டும் 5000 வருடத்துக்கு பின்னர் தான் நடைபெறும் என்பது உங்களுக்கு தெரியும். தந்தை 5000 வருடம் கழித்து மீண்டும் வருவார். ஆத்மாக்கள் அனைவரும் சகோதரர்கள் மீண்டும் சரீரத்தை எடுத்து நடிப்பை நடிக்கிறார்கள். மனித சிருஷ்டி உலகம் கூட அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆத்மாவுக்கு ஸ்டாக் மொத்த இருப்பு உள்ளது இல்லையான்னு பாபா கேட்கிறார். ஆத்மாக்குள்ள மொத்த ஸ்டாக் இருக்கு. அந்த அளவு, எந்த அளவு மனிதர்களோட ஸ்டாக் முழுமையாகிறதோ அதே அளவு அங்கு ஆத்மாக்களின் ஸ்டாக் இருக்கும். நடிகர்களும் ஒன்று கூட குறைவாகவோ அதிகமாகவோ இருக்க மாட்டார்கள். இவர்கள் அனைவரும் எல்லையற்ற நடிகர்கள். இவர்களுக்கு அனாதி, அதாவது முடிவில்லாத நடிப்பு பாகம் இப்போது கிடைக்க பெற்று இருக்கிறது. இது அதிசயம். இது அதிசயம் அல்லவா கேட்கிறார் பாபா. இப்போது குழந்தைகள், நீங்கள் எவ்வளவு புத்திசாலி ஆயிட்டீங்க, இந்த படிப்பு எவ்வளவு உயர்ந்தது, உங்களுக்கு படிப்பிக்கவர் சுயம் ஞானக்கடல் தந்தை, மற்ற அனைவரும் பக்தி கடல் ஆவார்கள். எப்படி பக்திக்கு மதிப்பு இருக்கு, அப்படியே ஞானத்துக்கும் மதிப்பு இருக்கு. பக்தியில் எத்தனை மனிதர்கள் ஈஸ்வரனுக்காக எத்தனை தானம் புண்ணியம் காரியம்லாம் செய்யறாங்க. ஏன்னா வேத சாஸ்திரங்கள் இவைகளை அத்தனை பெரியதாக செய்து விட்டார்கள் பாபா சொல்றாரு. இந்த ஸ்டாக்க பத்தி சொன்னாரு பாத்தீங்களா, நீங்க எல்லாம் எல்லையற்ற நடிகர்களா இருக்கீங்க. உங்களுக்குள்ள அவரவர்கள் பாகத்துக்கான அந்த ஸ்டாக்கு சேமிப்பா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. நீங்க இந்த சமயம் இந்த பாகத்தை தான் நடிக்கணும் அப்படிங்கிற இந்த ஸ்டாக்கு சேமிப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒவ்வொரு ஆத்மாலையும் இப்ப நம்ம 84 பிறவிகள் எடுத்திருக்கோம் அப்படின்னா 84 பிறவிகளின் ஸ்டாக் இருக்குது. இன்னும் சிலர் ஒரு பிறவி தான் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிறவியின் ஸ்டாக் இருக்கும். இன்னும் சிலர் 10 பிறவி 63 பிறவி அப்படிலாம் இருக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி கொஞ்சம் அந்த அந்த ஆத்ம தன்மைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஸ்டாக் சேமிப்பாயிருதுன்னு சொல்றேன். அதுதான் சிஸ்டர் இந்த லைன்ல. நடுவுல பாபா ஏதோ சொன்னாருங்க, இந்த ஸ்டாக் முடிஞ்சிருச்சுன்னா அங்கேயும் ஏதோ சொன்னாருங்க நடுவுல. மனிதர்கள் ஸ்டாக் குடோன் இருக்கு பாத்தீங்களா, குடோன்லாம் இருக்குதுல்ல சிஸ்டர். இங்க இந்த தானியங்களின் குடோன்லாம் இருக்கு இல்லையா, அங்க காலி ஆயிடுது இல்லையா. காலி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் புது ஸ்டாக் எடுப்பாங்க இல்லையா. இப்ப ஒரு குடோன்ல ஸ்டாக் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் புதுசு வாங்குவாங்க இல்லையா ஓனர் கிட்ட இருந்து. ரீட்டைலிங் வாங்குவாங்கல்ல சிஸ்டர், ஹோல்சேல் பிசினஸ்ல. அந்த மால இப்ப நீங்க உங்களுடைய ஸ்டாக் காலியானோடனே தந்தை கிட்ட இருந்து மறுபடியும் அதை சேமிப்பு செய்யறீங்க அப்படிங்கறத சொல்றாரு.
மறுபடியும் அந்த பாகத்தை நடிச்சுதான் ஆகணும். இது எல்லையற்ற நாடகமா இருக்குது, 5000 வருஷத்தையும் நாடகமா இருக்குது. திரும்பி இந்த நாடகம் சுத்திக்கிட்டே தான் இருக்கும். நடிகர் நீங்க நடிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. யாரும் முக்தியில போய் அப்படியே ஐக்கியமாயிட முடியாது, அதை புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. அந்த குருமார்கள் ஞானத்தின் மைய கொடுக்கறோம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அவங்க கிட்ட இந்த ஞானத்தின் விஷயமோ எதுவும் கிடையாது. அவங்க ஜோதியோட ஜோதியை ஐக்கியமாயிடுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மை இல்ல தந்தை, இந்த விஷயத்த சொல்லி இப்பதான் உங்களுக்கு உண்மையான ஞானியா மாத்துறேன் அப்படிங்கிறது. ஓகே, வாய்ப்பே இல்லன்ட்டாரு, எதுவும் நடக்காது. அதனாலதான் தந்தைய ஞான கடல், சுக கடல், சாந்தியின் கடல் எல்லாம் சொல்லப்படுறாரு. அதுக்கு உண்டான மகிமையெல்லாம் செய்யறாங்கன்னா அதுக்கு உண்டான விஷயத்த சங்கமயுகத்தை தந்தை செஞ்சிருக்கணும் இல்லையா அப்படிங்கிற கேக்குறாரு. சாஸ்திரங்கள்லாம் நிறைய சொல்றதுனால மகிமை நிறைய, தான புண்ணியம் அது ஈஸ்வரன் பேர்ல செய்யறாங்க. அப்போ எவ்வளவு மகிமை செய்யறாங்க அவர் பேர்ல. அப்ப எதுக்குன்னு கேக்குறாரு, எவ்வளவு மகிமை எதுக்கு, என்ன பண்ணிருக்காரு அவர், வந்திருக்காரு ஆனா தெரியாம பண்றாங்க எல்லாரும். ஆமா, அது பக்தியின் கடலா இருக்குது. பக்திக்கு எவ்வளவு மகிமை இருக்குதோ அதே போல ஞானமும் கடல் போல இருக்குது. அந்த ஞானத்துக்கு மகிமை இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. பக்திங்கிறது எல்லைக்குட்பட்டது, ஞானங்கிறது எல்லையற்றது. குழந்தைகள் எல்லைக்குட்பட்டதுல இருந்து எல்லையற்றதுக்கு வந்துட்டீங்க. ஆனாலும் அவங்களுக்கு அந்த பக்திக்கு ஏத்த பலன் அவர் கொடுக்கத்தானே பிரதர் செய்யறாரு. ஈஸ்வரன் கொடுக்காம இல்ல, கொடுக்கறாரு. அல்ப காலத்துல கொஞ்சம் நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. திரும்ப மாயார் அவன நன்றி, திரும்ப எப்படி போறது தெரியாது. ஆனா பாபா சொல்றது ஓகே அந்த பாவனைக்கு மட்டும் பலன் கொடுக்கறாரு. ஓகேங்க பிரதர். இன்னும் ஒண்ணு ஏதோ உங்ககிட்ட சொல்லணும். பிரதர், இப்ப பாபா சொன்னார்ல அந்த ஸ்டாக் முடிஞ்சிருதுன்னு. அப்ப ஸ்டாக் முடிஞ்சிச்சுன்னா அவங்களோட அந்த நடிப்பு முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், எல்லாம் காலி பண்ணணும். பாபா கூட்டிட்டு போயிருவாரு. திரும்ப மேல போயிட்டு பாபா கிட்ட அதை வாங்கிட்டு அந்த ஸ்டாக்க நிரப்பிட்டு திரும்ப நடிக்க வராங்க. ஓஹோ, சங்கமயுகத்துல சேமிப்பாகுது எல்லாத்துக்கும். இங்கதான் ஸ்டாக் எல்லாம், அந்த ஞானத்தின் ஸ்டாக்கு, இந்த பாகத்திற்கான சக்தி, எனர்ஜி எல்லாமே ஆத்மால இப்பதான் சேமிப்பாகுது. இந்த சங்கமயுகத்துலதான் சேமிப்பாகுது. மறுபடியும் அவங்க முக்திதாமம் போயிட்டு மறுபடியும் அவங்க எந்த டைம் வரணுமோ அந்த டைமுக்கு தான் இறங்கி வருவாங்க. அப்ப அந்த பாகத்தை நடிப்பாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஞானத்துல இருக்கிறவங்களுக்கு தானே பிரதர் ஸ்டாக் இங்க வருது. அஞ்ஞானத்துல இருக்கிறவங்களுக்கு மேல போனாதானே பாபாவோட கனெக்ஷன் கிடைக்கும். அந்த ஸ்டாக் அதுக்கு பைபிள் வச்சிருக்காங்க கிறிஸ்தவர்கள். 2000 வருஷத்துக்கான பைபிளா இறுக்கி பிடிச்சிருந்தாங்கன்னா, ரொம்ப கட் அண்ட் ரைட்டா ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாங்கன்னா, கிறிஸ்து எப்ப வராரோ அப்ப இருந்தே ஜென்மம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா அவங்களும். அப்ப 2000 வருஷத்தின் பாகம் அவங்களுக்கும் பதிவு இருக்கு இல்லையா. பைபிள் 2000 வருஷமா வந்திருக்குது இல்லையா. முகமது நபியை ஃபாலோ பண்றாங்கன்னா 1400 வருஷம் தர்ம ஸ்தாபனை ஆயிடுச்சு. அப்புறம் முகமது நபியை நல்ல இறுக்கமா கெட்டி பிடிச்சு அந்த இறுக்கமா அந்த வழிபடி நடக்கிறவங்க, ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றவங்களா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 1400 வருஷம் பாகம் பதிவாயிரும் இல்லையா. புத்தர் இருந்தாரு, அந்த பௌத்த தர்மத்தை ஃபாலோ பண்றவங்க 2250 வருஷமா ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு அதுக்குரிய பாகம் பதிவாயிருக்கு இல்லையா. அப்படியே தர்மத்தை எங்க பிரதர் பதிவாகும் அவங்களுக்கு? எந்த இடத்துல பாபா கொடுப்பாரு அந்த பாகத்தை அவங்களுக்கு? அதுதான் சிஸ்டர், எல்லையற்ற டிராமா. ஏற்கனவே பதிவாய்தானே வந்திருக்காங்க அவங்க. ஏற்கனவே அவங்க அந்த எந்த டைம் வரணுமோ அந்த டைம்ல தானே அந்த தர்ம பிதா வாராரு. அவர் தானே அந்த தர்மத்தின் விஷயத்த ஸ்தாபனம் செய்யறாரு. இது விஷயம் இப்படி இருக்குது அப்படின்னு. அந்த சேமிப்பு இப்ப நம்ம குழந்தைங்க கொடுக்கறோம் இல்லையா ஞானம் மற்றவர்களுக்கு, அவங்க இறுதி நேரத்துல வருவாங்க. இந்த தர்ம பிதா ஆத்மாக்கள் யார் மூலமாவதும் அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். பைபிள் எழுதுறதுக்கோ, குரான் எழுதுறதுக்கோ, இந்த பௌத்த தர்மத்தை ஸ்தாபனம் செய்யறதுக்கோ, சீக்கிய தர்மத்தின் வழிபடி நடக்கிறதுக்கோ இந்த ஆத்மாக்கள்லாம் இருக்காங்க இல்லையா. கிறிஸ்துவா இருக்கட்டும், முகமது நபியா இருக்கட்டும், புத்தரா இருக்கட்டும், குருநானக்கா இருக்கட்டும், ஆதிசங்கரா இருக்கட்டும், பாப்பா குழந்தைங்க நம்ம இருக்கோம் இல்லையா. நம்ம இதுல யாருக்கிட்டயோ உறவினரா இருக்கலாம், இல்லாட்டினா நம்மளுடைய சம்பந்தம் தொடர்பா இருக்கலாம். நம்ம ஃபாலோ பண்ற சில விஷயங்கள் எல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது கவனிச்சுக்கிட்டே இருந்து அந்த சேமிப்பு அவங்களுக்கு சேமிப்பாகிறதுனால அவங்க அந்த ஸ்டாக்க அவங்க எடுத்துக்கிட்டு போறாங்க. எடுத்துட்டு போய் திரும்பி நம்ம சொர்க்கத்துல போய் பார்க்கலாம் முடிச்சு 2400 வருஷம் முடிச்சுட்டு திரும்பி வருவோம் இல்லையா, துவாபர யுகத்தை தாண்டி வருவோம் இல்லையா. அவங்க எந்த டைம் வரணுமோ அந்த டைம்ல நம்ம கிட்ட வாங்கின விஷயத்தான் வெளிப்படுத்த ஆரம்பிப்பாங்க. நம்மளுடைய பாட்டு சத்தியுகத்துல ஆரம்பிக்குது, அவங்களுடைய பாட்டு துவாபர யுகத்துல ஆரம்பிக்குது. நம்ம கிட்ட வாங்கின பொக்கிஷங்களை தான் அவங்க துவாபர யுகத்துல வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிறாரு.
ஓகே ஓகே பிரதர். சரி சரி. இப்போது குழந்தைகள், உங்களுக்கு பக்தி மற்றும் ஞானத்தின் வித்தியாசம் கிடைத்துள்ளது. எவ்வளவு விசாலமான புத்தி தேவைப்படுகிறது. உங்களுக்கு பார்வை ஒருபோதும் எவர் மீதும் செல்லாது. நீங்கள் சொல்வீர்களா, நாம் இந்த ராஜா ராணி இவர்களை பார்க்க வேண்டும் என்று? அவர்களை ஏன் பார்க்க வேண்டும்? உள்ளத்தில் எந்த ஆசையும் ஏற்படுவதே இல்லை. இவை அனைத்தும் அழிய போகிறது. யாரிடம் என்ன உள்ளதோ அவை அனைத்தும் அழிய வேண்டியவை. வயிறு என்னவோ அதே 2 ரொட்டி தான் விரும்புகிறது. ஆனால் அதற்காக எத்தனை பாவம் செய்கிறார்கள். இச்சமயம் உலகில் பாவமே பாவமா இருக்கு. வயிறு அதிக பாவம் செய்ய வைக்கிறது. ஒருவர் மற்றவர் மீது பொய்யான குற்றங்களை சுமத்துகிறார்கள். பணமும் அதிகமாக சம்பாதிக்கிறார்கள். எவ்வளவு பணம் மறைத்து வைக்கிறார்கள். அரசாங்கமும் என்ன செய்ய முடிகிறது? ஆனால் யார் எவ்வளவு மறைத்தாலும் மறைத்து வைக்க முடியாது. இப்போது இயற்கையின் பேராபத்துக்கள் வர இருக்கிறது. மீதி சிறிது நேரமே இருக்கு. பாபா சொல்றாரு, சரீர நிர்வாகத்துக்காக எது செய்ய வேண்டுமோ செய்யுங்க, அதற்கு தடையே இல்லை. குழந்தைகளுக்கு குஷி கரை கடந்து இருக்க வேண்டும். தந்தையும் ஆஸ்தியும் நினைவில் இருக்கட்டும். தந்தையோ முழு உலகிற்கும் உங்களை எஜமானாக ஆக்குகிறார். பூமி ஆகாயம் அனைத்தும் நமக்கு சொந்தமாகுது. எல்லைக்குட்பட்டது எதுவுமே இருக்காது. குழந்தைகளுக்கு இப்போது தெரியும், நாம் தான் எஜமானனாக இருந்தோம் என்று. பாரதம் அழியாத கண்டம் என்று பாடப்படுகிறது. அதனால் குழந்தைகள் உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்க வேண்டும். எல்லைக்குட்பட்ட படிப்பில் கூட குஷி ஏற்படுகிறது அல்லவா? இதுவும் எல்லையற்ற படிப்பு. எல்லையற்ற தந்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தந்தையை நினைவு செய்ய வேண்டும் தானே குழந்தைகள் புரிந்து கொள்ள முடியும். அந்த உடலுக்கான வேலையெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த உடலுக்கான வேலையெல்லாம் ஒன்றுமில்லை. நாம் தந்தையிடமிருந்து என்ன ஆஸ்தி அடைகிறோம்? எவ்வளவு இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. நாமோ உடலுக்கான வேலைகளை செய்து கொண்டே அங்கு சென்று தலையில் கிரீடம் உள்ளவராக ஆக்கிவிடுவோம். தந்தை இப்போது கற்பிக்க வந்துள்ளார் என்றால் குழந்தைக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. அதான் தந்தை சரீர நிர்வாகத்தெல்லாம் தொந்தரவு செய்யறத சரீர நிர்வாகம்லாம் செய்யுங்க. எப்படி எல்லைக்குட்பட்ட பாடம் படிக்கும் போது உங்களுக்கு குஷி ஏற்படுதோ அதே போல இந்த எல்லையற்ற பாடம் படிக்கும் போதும் குஷி ஏற்படணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதான் பாபா எல்லாம் எல்லாமே சொல்லிட்டாரு அந்த இதுலயே. ஆமா எல்லாமே ஆமா புரியுற மாதிரியே சொல்லிட்டாரு அந்த இதுல. எல்லாமே உங்களுடையது, எதுவுமே இங்க துண்டு போட மாட்டாங்க, எல்லாம் எல்லையற்றதுன்ட்டாரு. ஓகே பிரதர். இது எல்லையற்ற தந்தை இந்த படிப்பு கற்பிக்கிறார். அப்படிப்பட்ட தந்தையை நினைவு செய்யுங்க. குழந்தைகள் புரிந்து கொள்ள முடியும். அந்த உடலுக்கான வேலையெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னா என்னங்க? அந்த சரீரம் நம்மதான் உடல் சரீரம் இருக்கு இல்லையா, அந்த சரீர நிர்வாகத்துக்காக வேலை செய்யறோம், இது செய்யறோம் இல்லையா, பொருட்கள் பணம் சம்பாதிக்கிறோம், அதெல்லாம் எதுவும் இருக்க போறது இல்ல, எல்லாம் விநாசமாகதான் போகுது. வயிறு என்ன கேக்குது? உங்களுக்கு 2 ரொட்டி தான் கேக்குது. அந்த வயிற்றுக்காக நீங்க எவ்வளவு எல்லாம் பாவம் செய்யறீங்க அப்படின்றதெல்லாம் புரியல மாதிரி சொல்றாரு. ஆமாங்க. ஆமா, வயிற்றுக்காகத்தான் பாவம் செய்யறீங்க. ஆனா பாருங்க, கோடி கோடியா சேர்த்து வச்சிருக்காங்க. என்ன ஆக போகுது? எல்லாம் விநாசம் ஆக போகுது. ஆனா நீங்க பாருங்க, விநாசம் ஆனதுக்கு அப்புறம் விண்ணுக்கும் பூமிக்கும் அதிபதியா ஆக போறீங்க. விண்ணுக்கும் மண்ணுக்கும் உங்களை எஜமானாக படைப்பேன்னு பைபிள்லயே சொல்லியிருக்காங்க. அந்த விஷயம் கூட இங்க இருந்துதான் அங்க போயிருக்கு. அவ்வளவு பெரிய அதிகாரியம் மாற போறீங்க. ஆமா, எல்லைக்குட்பட்ட விஷயங்கள்லாம் மொத்தமா அழிய போகுது. எல்லையற்ற விஷயங்களுக்கு புத்தியை திருப்புங்க, ஏன்னா இது மொத்தமா விநாசமாக போகுது அப்படிங்கறத சொல்றாரு. ஓகே. ஆனாங்க பிரதர், கிறிஸ்துவர்கள் நம்ம தான் போக போறோம் சொர்க்கத்துக்குன்னு நினைச்சிட்டே இருக்காங்க. பட் அதுல ஞானமே இல்லைன்றது தெரியல. இதுவும் டிராமா அப்படின்னு பாபா அதுக்குதான் சொல்றாரு. கோடியில ஒரு சிலர் இருந்தாரு, ஆனா எங்க புரிஞ்சுக்கிறோம். என்ன அழகா சொல்றாரு. அதுதான் நாம் தந்தையிடம் இருந்து என்ன ஆஸ்தி அடைகிறோம்? எவ்வளவு இரவு பகல் வித்தியாசம். நாம உடலுக்கான வேலைகளை தான் செய்து கொண்டே
நாம் உடலுக்கான வேலைகளை செய்து கொண்டே அங்கு சென்று தலையின் கிரீடம் உள்ளவராக ஆகிவிடுவோம். தந்தை இப்போது கற்பிக்க வந்திருக்கார், குழந்தைக்கு குஷி இருக்கணும், அந்த வேலை காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதையும் புரிந்து கொள்கிறார்கள். இது பழைய உலகம். இதன் அழிவிற்காக அனைத்து ஏற்பாடுகளும் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. சொல்லிட்டு நான் பிரதர், ஓகேங்க பிரதர். இது சொல்லப்படுது, இந்த பழைய உலகம் இதன் அழிவிற்காக இப்போது ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது போன்ற சொல்லல பிரதர், இது சொல்ல அது போன்ற காரியங்கள் தான் இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கு பெரிய சண்டை ஏற்பட்டு விடுமோ என்ற பயம் உண்டாகி விடுகிறது. இவை அனைத்தும் டிராமா படி நடந்தே தீரும். கடவுள் செய்கிறார் என்பது இல்லை, நாடகத்துல பதிவாயிருக்கு. அதான் எல்லாத்தையும் கடவுள் செய்ய, ஏன்னா அவனின்றி அணுவும் அசையாது அப்படின்னு தான் பக்தியில சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப இதெல்லாம் கடவுள் தான் செஞ்சுட்டு இருக்காரு, சுகத்தின் அவர் தான் கொடுக்குறாரு, துக்கத்தையும் அவர் தான் கொடுக்குறாருன்னு தந்தையை நிந்தனை செய்துட்டே வந்திருக்காங்க. ஆனா அப்படி ஒண்ணும் கிடையாது. தந்தை எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துட்டு இப்படிலாம் உங்களை சுகமானவரும் துக்கமானவரும் நான் ஆக்குறது இல்ல, டிராமால அப்படி பதிவாய் இருக்குது அப்படிங்கிறத சொல்றாரு. டிராமா எப்படி உருவாக்குன்றதையும் புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய இந்த விகாரங்களுக்கு வசமாயி பாவ கர்மங்கள் நாம செய்ததுனாலதான் டிராமா அப்படி உருவாயிருக்கு. அதனாலதான் நமக்கு துக்கம் அனுபவம் ஆகுதே தவிர தந்தை ஒன்னும் துக்கம் கொடுக்கறது கிடையாது அப்படின்றத சொல்ற. குழந்தைகளுக்கு தந்தை யாராவது துக்கம் கொடுப்பாங்களா? அந்த மாதிரி கேக்குறாரு அப்பா. டிராமாலதான் உங்களுடைய கணக்கு வழக்கால உருவான இந்த டிராமாலதான் அப்படி பிக்ஸ் ஆயிடுச்சு. தந்தை ஒன்னும் உங்களுக்கு துக்கம் எல்லாம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்றில்லையேல் நாளை விநாசம் நடந்தே தீரும். இப்போது நீங்கள் படித்துக் கொண்டே இருக்கிறீர்கள், உங்களுக்காக புதிய உலகம் அவசியம் தேவைப்படுகிறது. இந்த அனைத்து விஷயங்களையும் உள்ளுக்குள் சிந்தித்து குஷி உங்களுக்கு ஏற்பட வேண்டும். பாபா இந்த ரதத்தை எடுத்துக்கொண்டார், இவருக்கென்று எதுவுமே இல்லை, அனைத்தையும் விட்டு விட்டார், எல்லையற்ற ராஜ்யம் கிடைக்கிறது. பின் இதை வைத்து என்ன செய்ய முடியும்? பாபாவுக்காக இந்த பாடல் செய்யப்பட்டது. அல்ஃபுக் அல்லாஹ் கிடைத்த பின் இந்த அற்பமானது என்ன செய்ய முடியும்? இது ஒரு பாடல்றார் பிரதர். அல்ஃபுக்கு அல்லாஹ் கிடைத்த பின் இந்த அற்பமானது என்ன செய்ய முடியும்? முடிய போதுங்க பிரதர். வாணி கூடவோ குறைந்தோ கொடுத்து ஒரேடியாக முடித்து விட்டார். சரீரத்தை கூட பாபாவுக்கு கொடுத்து விட்டார். பாபா சொல்ற, நான் தான் உலகுக்கே எஜமானன் ஆகிறேன், அநேக முறை ஆகி இருக்கிறேன். எவ்வளவு சுலபமானது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து கொண்டே உங்களை ஆத்மானு புரிஞ்சுக்கோங்க, தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்க, ஆத்மானு உணர்ந்து நினைவு செய்யுங்க அப்படி சொல்லி பாபா முடிக்கிறாரு. நல்லதுன்னு வாணி. என்னன்னா பிரம்மா பாபாவுடைய அனுபவத்தை சொல்லிட்டு இருக்காரு. அல்ஃபுக்கு அல்லாஹ் கிடைத்ததுக்கு அப்புறம் வேற என்ன வேணும் அப்படிங்கிறத சொல்றாரு. பாபா பிரம்மா பாபாவுக்கு அப்பா கிடைச்ச உடனே மொத்தமா எல்லாத்தையுமே தியாகம் செஞ்சுட்டாரு இல்லையா. உடலை கூட சிவ பாபாவுக்காக அர்ப்பணம் பண்ணிட்டாரு, மனசையும் அவருக்காக அர்ப்பணம் பண்ணிட்டாரு, அவர்கிட்ட இருந்த செல்வத்தை மொத்தமா எகியத்துல சரண்டர் பண்ணிட்டாரு இல்லையா. அதை சொல்றாரு அப்பா. அல்ஃபுக்கு அல்லாஹ் கிடைத்ததுக்கு அப்புறம் என்ன வேணும் எல்லாத்தையும் அல்லாஹ்க்கே கொடுத்துட்டாரு அப்படிங்கறது மாதிரி பிரம்மா பாபாவுடைய அந்த தியாகத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு. பாட்டு சிஸ்டர், ஹிந்தியில வரக்கூடிய ஒரு பாட்டு. அல்ஃபுன்றது ஒரு, ஆமா, இப்ப முஸ்லீம் பாட்டெல்லாம் இருக்கு இல்லையா, பாபா பாட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அப்ப நம்ம அதே மாதிரி ஹிந்தியில அல்ஃபுக்கு அல்லாஹ் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன வேணும்னு ஒரு பாட்டு இருக்குது போல ஹிந்தியில. அந்த பாட்டை உதாரணமா வச்சு சொல்லிட்டு இருக்காரு அப்பா. இவருக்கும் அதே போல எல்லாம் கிடைச்சிட்டாரு, அதனால இவர் எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணிட்டாரு அப்பாவுக்காக. அப்ப அவர் என்ன ஒரு நினைவு இருந்துச்சு அப்படின்னா, நான் இந்த உலகத்துக்கே எஜமானன் ஆக போறேன், இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போறேன், அதனால எல்லாத்தையுமே நான் நல்லா கிட்ட அர்ப்பணம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது சொல்றாரு. பிரம்மா பாபா அர்ப்பணம் பண்ண விஷயத்த அந்த பாட்டை உதாரணம் வச்சு சொல்றாரு. பிரம்மா பாபா சொல்லுவாரா, அநேக முறை நான் ஆயிருக்கேன், எவ்வளவு சுலபமா இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பாராம். அதே மாதிரிதான் நம்மளும் நினைச்சுக்கிறோம், நம்மளும் வந்திருக்கோம், ஈஸிதான், பாத்துக்கலாம் வாவா பாத்துக்கலாம். அதான் வீட்டுல இருந்துட்டே ஆத்துமானு மட்டும் நினைச்சுக்கோங்க, உணர்ந்துக்கோங்க பாபா.
இவ்வளவு விஷயத்தையும் புரிய வச்சுட்டு கடைசியில சாரத்தை சொல்றாரு. ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவோட தந்தை நினைவு செய்யுங்க, இதுதான் சாரம். ஆனா இவ்வளவு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க குழந்தைங்களா அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா டீச்சர் மொத்தமா புரிய வைக்கணும் இல்லையா? ஆமா, அதுக்காக டீச்சர் புரிய வைக்கிறாரு. அதாவது விளக்கமா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு கடைசியில சின்னதா ஆத்மா நினைச்சுக்கோங்க, எல்லாம் வந்துடும் உங்களுக்கு. உங்களுக்கு ஆமா ஆமா, இவ்வளவு விஷயத்தையும் நம்மளால தாரணை பண்ண முடியாது இல்லையா? இல்லையா? அதனாலதான் டெய்லி ஆத்மா பத்தி சொல்லிட்டே இருக்காரு. அதுதான் கஷ்டமா இருக்கு. இந்த கதை கேக்குறது ஈஸியா இருக்கு. இந்த கதை சிந்தனை செய்யறதுக்காக சிஸ்டரும் நம்ம இப்படி எல்லாம் வாழ்ந்து வந்திருக்கோம் இல்லையா அப்படின்னு இந்த மனசு அப்படியே அங்க எங்கேயும் இந்த கண்ட விஷயத்த சுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா? ஐயா என் பிள்ளை என்ன செய்வானோ தெரியலையே, நாளைக்கு என் வீட்டுக்காரர் என் கூட சேர்ந்து இருப்பாரான்னு தெரியலையே, ஐயா விட்டுட்டு போயிட்டாரா நான் என்ன செய்வேன், நாளைக்கு எங்க அம்மா அப்பா என்னை பாத்துப்பாங்களான்னு தெரியாது, சொத்தை கொடுப்பாங்களா என்னன்னு தெரியாது. இப்பெல்லாம் நம்ம கண்டதை யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த ராவண ராஜ்யத்துக்குள்ள வீணான விஷயங்கள், விகார விஷயங்கள் அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. தந்தை கொடுக்கக்கூடிய ஞான சிந்தனை இருக்கு இல்லையா? தேவதையா வாழ்ந்தீங்க, மூர்த்தியா நீங்க தான் சிலைய உருவாக்குனீங்க, இவ்வளவு விஷயத்த கோயில் கட்டினீங்க, இவ்வளவு செல்வந்தரா இருந்தீங்க, உலகத்துக்கு எஜமானரா இருந்தீங்க, உங்களுக்குள்ள இவ்வளவு தெய்வீக குணம் இருந்துச்சு, இப்ப அசுர குணங்கள் உடையவரா மாறி இருக்கீங்க, இந்த விஷயத்த சுத்துங்க அப்படிங்கறதுதான் இந்த விஷயத்துல சொல்றாரு. எதுக்கு இவ்வளவு சொல்லிட்டு கடைசி அப்படி ஆத்மா பரமாத்மான்னு சொல்லி முடிக்கிறேன்னு எல்லாரும் யோசிப்பாங்க இல்லையா? கண்ட விஷயத்தை யோசிச்சுட்டு சிந்தனை செஞ்சுக்கிட்டு இந்த நெகட்டிவ் விஷயத்துக்கு போகாம பாசிட்டிவான விஷயங்களாவே ஞான சிந்தனை பண்ணி அப்பா கிட்ட புத்தி அணைச்சு ஆத்மா பரமாத்மான்னு உணர்ந்து தந்தை கிட்ட இருந்து முழு ஆசை அடைய பாருங்க அப்படிங்கறத சொல்றாரு. எவ்வளவு சுலபமானதுன்றாரு. சுலபமான வீட்லயே இருங்க, ஆனா ஆத்மானு இருங்க. தந்தைய ஆத்மானு உணர்ந்து தந்தை பரமாத்மா நினைவு செய்யுங்கள். ஓகேங்க பிரதர், நல்லது. பாபா சொல்றாரு. பாபா தரணைக்காக என்ன சொல்றாருன்னா, வேறு எந்த ஒருவர் மீதும் கண் சென்று முழுகாத அளவுக்கு அப்படிப்பட்ட திருப்தியான விசால புத்தியுடையவர் ஆக வேண்டும். உள்ளத்தில் எந்த ஒரு ஆசையும் இருக்க வேண்டாம், ஏனெனில் இவை அனைத்தும் அழிய போகிறது. சரீர நிர்வாகத்துக்காக காரியம் செய்யும் போதே குஷியின் அளவு சதா ஏறிக்கொண்டே இருக்கட்டும். தந்தை மற்றும் ஆஸ்தி நினைவில் மட்டும் இருக்கட்டும். புத்தி எல்லைக்குட்பட்டதிலிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்டதில் இருக்கட்டும். எல்லைக்குட்பட்டதுல இருந்து விலக சொல்றாரு, விலகி எல்லைக்கு அப்பாற்பட்டதுல இருக்கட்டும். சொல்லுங்க. அதான் எல்லைக்குட்பட்டதுன்னு சொன்னேன் பாத்தீங்களா? வீட்டுக்காரர் என்ன செய்வாரோ, பிள்ளைங்க என்ன செய்வோம், நாளைக்கு நான் என்ன செய்வோம் அப்படின்னு யோசிக்கிறேன். எல்லைக்குட்பட்ட விஷயங்களை பத்தி சிந்தனை செஞ்சுட்டு இருக்காதீங்க, எல்லாம் எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயத்துக்கு மாத்திருங்க அதுதான் சொன்னாரு. இந்த சிலைகள் எப்படி வாழ்ந்தீங்க, செல்வந்தரா, அதெல்லாம் சொன்னதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்களை யோசிங்க, எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயத்த யோசிங்க அப்படிங்கிறத சொல்றேன். இன்னைக்கு மத்தியானம் அதுதான் பிரதர் பேசிட்டு இருந்தேன் நானு. அந்த ஆத்மாட்ட பேசிட்டு இருந்தேன், அவரு கேட்டுட்டு இருந்தாரு. பரவாயில்ல, பொறுமையா திட்டு வாங்காம கேட்டுக்கிட்டு இருந்தேன். இதுதான் பிரதர் சொன்னேன். அங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் ஜாஸ்தி இருக்காதுல்ல, இங்க நம்மளே எல்லா வேலையும் செய்ய வேண்டியதா இருக்கு. அங்க ஒரு வேலை தான் ஜாலியா இருக்கும், வெளியிலயே சுத்திக்கிட்டு இருப்போம், கூட்டமா இருப்பாங்க எல்லாரும். இங்க அமைதியா இருக்கும்ல, அமைதி இப்போ பாபாவோட அமைதியா தான் இருக்கணும். பட் அங்க வேற மாதிரி இருக்கும், சுத்தி அன்பானவங்களா இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி எல்லாம் நினைச்ச பிரதர், ஏன்னு தெரியல அது மாதிரி. எல்லாமே அன்பா இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அங்க அந்த நமக்கு வேலையே அவ்வளவா இருக்காதுங்க இல்லைங்க பிரதர்? அப்ப என்ன பண்ணுவாங்க அவங்க சத்தியுகத்துல? சின்ன சின்ன வேலைகள். ஆமா, அந்த விஷயங்களா இருக்கும். எல்லாரும் நல்ல சுகமானவர்களா தான் இருப்பாங்க. இருந்தாலும் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கும். சமையல் பண்ணணும், எப்படியும் சாப்பிடணும், அந்த மாதிரி விஷயங்களா இருக்கு இல்லையா? கஷ்டப்பட்டு உழைச்சு இப்ப இந்த மாதிரி எல்லாம் வேலை பாக்குறோம் இல்லையா? அந்த மாதிரி கடுமையான வேலை. அங்க தூசி கூட இருக்காதுன்னு சொல்றாரு அப்பா. இங்க எவ்வளவு தூசி இருக்குது. டெய்லி காலையில ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை வீடு கூட்ட வேண்டியதா இருக்குது, கிளீன் பண்ண வேண்டியதா இருக்கு, ஏகப்பட்ட வேலை இருக்கு இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் வேலையெல்லாம் அங்க பெருசா ஜாஸ்தியா இருக்கு. அங்க தூசியே இருக்காது அப்படிங்கறத சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு வெளிய அவுட்லைன் தான் சொல்லுவாரு. ஆனா அங்க போய் வாழ்ந்தாதான் தெரியும் நமக்கு அங்க எவ்வளவு சுகமா இருக்கும் அப்படின்னு. ஓகேங்க பிரதர், இன்னைக்கு நிறைய சத்தியகத்தை பத்தி பேசிட்டோம். வரதான சொல்றாருங்கள் பாபா, தீவிர முயற்சி மூலம் அனைத்து பந்தனங்களையும் கடந்து மனோரஞ்சனத்தை, அதாவது மகிழ்ச்சியை அனுபவம் செய்யக்கூடிய டபுள் லைட்
ஆகுங்கள்னு வரதான கொடுத்துடுறாரு பாபா. நான் சரியாகத்தான் இருக்கிறேன், ஆனால் சமஸ்காரங்கள் மனிதர்களோட சமஸ்காரங்கள், என்னுடைய சமஸ்காரம், அப்புறம் மனிதர்கள், வாயுமண்டலத்தோட பந்தனம் உள்ளது என்று சில குழந்தைகள் கூறுகிறார்கள். ஆனால் காரணம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், என்னவா இருந்தாலும், தீவிரமான முயற்சியாளர் அனைத்து விஷயங்களிலும் ஒன்றுமே நடக்காது போல கடந்து விடுவார்கள். அவர்கள்தான் சதா மனோரஞ்சனத்தை அனுபவம் செய்வார்கள். மனோரஞ்சனம்னா மகிழ்ச்சிங்களா பிரதர்? மனமகிழ்ச்சி. அதை அனுபவம் செய்வார்கள். அப்படிப்பட்ட ஸ்திதியை பறக்கும் கலை என்று சொல்லலாம். பறக்கும் கலைன்னு சொல்லப்படுகிறது. மேலும் பறக்கும் கலையில் அடையாளம் டபுள் லைட். அவர்களுக்கு எந்த விதமான சுமையும் கலக்கத்தை ஏற்படுத்தவே முடியாது. ஆமா, தீவிர முயற்சியாளர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அனைத்து பந்தனங்கள்ல இருந்தும் விடுபட்டவர்களா இருப்பாங்க அப்படிங்கறத சொல்றாரு. அவங்கதான் எப்படி இருக்காங்க, டபுள் லைட்டா இருக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாரு. தீவிர முயற்சியாளர் அனைத்து பந்தனங்கள்னா என்ன பந்தனம் இருக்குது? தேகம், உடல், தேக உறவுகள், உடலுக்கு சம்பந்தப்பட்ட உறவுகள் சொன்னேன் இல்லையா, கணவன் மனைவி குழந்தைகள் அம்மா அப்பா, இவங்கதான் தேகத்தின் உறவுகள், இவங்க பந்தனம். அப்புறம் தேக பொருட்கள், இந்த வீடு என்னது, வாசல் என்னது, இங்க இருக்க பொருட்கள்லாம் என்னது அப்படின்னு நினைக்கிறது. இந்த உலகம், இந்த முழு உலகமே என்னது கிடையாது, இதுவே தேக உலகம். என்னது ஆத்ம உலகம் மட்டும்தான். ஆத்ம உலகத்துல வசிக்கக்கூடிய பரமாத்மா மட்டும்தான் என்னுடையவர் அப்படிங்கறதுதான் இந்த விஷயம். அனைத்து பந்தனங்கள்ல இருந்து விடுபட்டவர்கள் தான் பறக்கும் கலையில இருக்கக்கூடிய பரிஸ்தா. மன மகிழ்ச்சியோட இருக்கக்கூடியவங்க தான் இந்த டபுள் லைட் அப்படிங்கறத சொல்றாரு. டபுள் லைட் பரிஸ்தா அப்படிங்கறத சொல்றாங்க. இத்தனை விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் நான் சரியாதான் இருக்கேன், இருந்தாலும் எனக்கு இந்த சம்ஸ்காரத்தின் பந்தனம் இருக்குது, கொஞ்சம் மாயாவின் பந்தனம், அந்த சம்ஸ்காரம் இணைய வசமாக்குது அப்படிங்கலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களா குழந்தைங்க. இப்ப அந்த மனிதர்களின் பந்தனம் சொன்னேன் இல்லையா, தேக உறவுகள், அந்த மனிதர்களின் பந்தனம். அப்புறம் அந்த வாயுமண்டலம், இந்த வாயுமண்டலமே மொத்தமா அசுத்தமா இருக்குது, எல்லாம் அசாந்தி பண்றாங்க, தூய்மையற்றதா இருக்குது, அதனாலதான் நானும் வசமாயிடுறேன், இப்படி எல்லாம் காரணம்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. தீவிர முயற்சியாளர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, இந்த காரணங்கள்ல இருந்தெல்லாம் விடுபட்ட பறக்கும் கலையில இருக்கக்கூடிய பரிஸ்தாக்கள் அப்படி இருப்பாங்க அப்படிங்கிறார். உங்களுடைய மனநிலை அப்படி இருக்கும், மன மகிழ்ச்சியில இருப்பாங்க அவங்க அப்படிங்கறத சொல்றாரு. அதான் டபுள் லைட். அதான் அப்படிப்பட்ட உங்கதான் தீவிர முயற்சியாளர்கள். இந்த மன மகிழ்ச்சியில இருக்கக்கூடியவங்களதான் பறக்கும் கலையில இருக்கக்கூடியவங்கன்னு சொல்ல முடியும் அப்படிங்கறத சொல்றாரு. அவங்க இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, எந்த ஒரு சுமையும் கலக்கமும் ஏற்படவே முடியாது. அவங்க எப்பவுமே அப்படி இருப்பாங்க, பறக்கும் கலையில இருக்கக்கூடிய டபுள் லைட்டா இருப்பாங்க அப்படிங்கறத சொல்றாரு. எந்த விஷயங்கள் ஒன்றுமே நடக்காது போல அவங்க கடந்து விடுவார்கள். ஆமா, ஏன்னா எதா கவலை வரும், துக்கம் வரும் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், எனக்கு நானே ஆத்மா, எல்லாமே இந்த தேகத்துக்கும் தேக உறவுகளுக்கும் தானே வருது, அவங்களும் ஆத்மாக்கள் தான் அப்படிங்கிறப்ப மனநிலை கீழே வராது இல்லையா. அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அந்த மாதிரி கலக்கமோ சுமையோ ஏற்பட முடியாது. ஏன்னா எல்லாரும் இப்ப வீட்டுக்கு போக வேண்டியதா இருக்குது, நானும் ஆத்மாவா இருக்கேன், எனக்கு சரீரம் கூட ஒளி உடலா தான் இருக்குது அப்படிங்கிற அந்த ஸ்திதியிலே இருப்பாங்க. அதான் பறக்கும் கலையில இருக்கக்கூடிய பரிஸ்தாக்கள் சொல்றாரு. அப்பா சரிங்க, எந்த விஷயம் நடந்தாலும் எதுவும் நடக்கத்தான் செய்யும், நடக்காமலாம் இருக்காது பிரதர். ஏதாவது ஒரு நாடகத்துல டிராமால நடக்கத்தான் செய்யுது, ஆனா ஒண்ணுமே இல்லாத போல இருக்கணும்ன்றாரு பாபா, அவ்வளவுதானே பிரதர். ஆமா, டபுள் லைட்னா உங்களுக்கு இல்ல, டபுள் லைட்னா உங்களுக்கு விளக்கம் சொன்னா போதும்னு நினைக்கிறேன். டபுள் லைட்னா ஒரு லைட், ரெண்டு லைட். டபுள் லைட்னா ஒரு லைட் என்னன்னா நான் ஆத்மாங்கிற லைட்டு, ஓகேவா. இன்னொரு லைட் என்ன அப்படின்னா வெயிட்லெஸ் ஸ்டேஜ், மன சுமையே இல்லாத அனுபவம் இருக்கக்கூடியவங்க. அப்படின்னா மனசுமை எப்ப ஏற்படுதுன்னா, ஏதோ கெட்டது நடக்குது அப்படிங்கிறப்பதான் மனசுமை ஏற்படுது. அதனாலதான் அப்பா டிராமா பாயிண்ட் சொல்றாரு, நடந்துட்டு இருக்கதும் நன்மைக்கு தான் நடந்துகிட்டு இருக்குது, ஏற்கனவே நடந்ததும் நன்மைக்கு தான் நடந்துச்சு, இனி நடக்க போறதும் நன்மைக்கு தான் நடக்க போகுது. இந்த பாயிண்ட் யாருக்கு உறுதியா இருக்குமோ அவங்களுடைய மனநிலை தான் வெயிட்லெஸ்ஸா இருக்கும். ஒண்ணு லைட்டு, நான் ஆத்மாங்கிற லைட்டு,
இன்னொன்னு இந்த டிராமாவுடைய லைட், ஞானத்தின் வெளிச்சம். ஆத்மாங்கிற வெளிச்சம் ஒண்ணு, இன்னொன்னு டிராமாவுடைய ஞானத்தின் வெளிச்சம் ஒண்ணு. அப்ப அதுதான் லைட். வெளிச்சம் தானே லைட்னு சொல்லுவோம். அதான் டபுள் லைட். ஆத்மா லைட் ஒண்ணு, டிராமாவுடைய ஞானத்தின் லைட் ஒண்ணு, டபுள் லைட். இப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனுபவமாகும். எப்பவுமே எந்த வித சுமையும் உங்களுக்கு இருக்காது, எல்லா விஷயங்கள்ல இருந்தும் கடந்து இருப்பாங்க அப்படிங்கறத சொல்றேன். டபுள் லைட்டுக்கு ஓகேங்க. வெளிச்சம்னா ஞானம், அந்த ஞானத்தோடய ஆத்மா இருக்கிறதுனால டபுள் லைட்டா இருக்கு. ஆமா, டபுள் லைட். டபுள் லைட்னா லேசா இருக்குது ஆத்மா, ஒன்னு லேசு ஒன்னு வெளிச்சம், ஞானத்தோட இருக்கு. ஆமா ஆமா. ஆத்மாங்கிற ஞானம் ஒண்ணு, ஆத்மாங்கிற லைட் ஒண்ணு, இந்த டிராமாவுடைய லைட் ஒண்ணு. எல்லாமே நன்மைக்கு தான் நடக்குது அப்படிங்கிற அந்த ஞானத்தின் லைட் ஒண்ணு. ஓகே ஓகே ஓகே. அதான் டபுள் லைட்னு சொல்றது. எனதுல ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும் சிஸ்டர். இது ஸ்ட்ராங் ஆனாதான் பரிஸ்தாவே ஆக முடியும். இப்படிப்பட்ட அந்த டபுள் லைட்ல இருக்கவங்க தான் இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் பரிஸ்தாவா இருப்பாங்க அப்படிங்கறத சொல்றேன். ஓகே, சூப்பர் பிரதர். டபுள் லைட்டோட விளக்கம் ஓகே புரிஞ்சிச்சு, நல்லா புரிஞ்சிச்சு. டபுள் லைட்னா இன்னே டபுள் லைட் வெளிச்சத்திலேயே பாத்துறலாம் பிரதர். ஓகே, எது நடந்தாலும் ஓகே ஓகே. டபுள் லைட் அவர்களுக்கு எந்த விதமான சுமையும் எந்த விதமான கலக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. எந்த கலக்கமும் எல்லாமே நன்மைக்கு தான் நடக்க போகுது. அவங்க எதிரில யாராவது சண்டை போட்டிருந்தாலும் அதுவும் நன்மைக்கு தான். யாராவது குத்திக்கிட்டு கொலை பண்ணிட்டு இருந்தாலும் ஏதாவது கணக்கு வழக்க முடிஞ்சுக்கிறாங்க, அதுவும் நன்மைக்கு தான். யாராவது ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நான் ஏன் வருத்தப்படணும்? அவங்க ஆத்மாக்கள் அவங்களுடைய பார்த்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நான் எல்லாரையும் சாட்சியா பாத்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான். வச்சுக்கணும் பிரதர், கூட ஒருத்தர் வச்சுக்கணும், அவரை மறக்க கூடாது. அவரை வச்சுக்கிட்டாலுமே மனநிலைன்னு ஒண்ணு அவரு துணைக்கு இருக்காருதான். என்ன இருந்தாலும் அப்பாவும் சாட்சியா பாத்துட்டு இருப்பாரு இறுதி நேரத்துல குழந்தை என்ன செய்யுதுன்னு. நானா ஒரு பேப்பர் ஆன்சர் எழுதுறதுக்கும் மார்க் ஃபுல் மார்க் கிடைக்குமா, அப்பாவை துணையா வச்சுட்டு எழுதுனா ஒரு மார்க் கிடைக்கும் இல்லையா? வித்தியாசம். அனுபவ பாடம், பாபா சொல்லி கொடுத்த பாடத்தை அங்க நம்ம பார்த்து அப்ளை பண்ணணும். ஆமா. இப்ப டீச்சர் என்ன செய்வாங்க? டீச்சர் ஹால்ல எக்ஸாம் ஹால்ல ஹெல்ப் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அதே மாதிரிதான் இந்த மாதிரி எக்ஸாம் ஹால்ல நாம எக்ஸாம் எழுதணும். நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய அனுபவம், நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதைத்தானே எழுதணும். ஆமா. அதனாலதான் அந்த நேரம் பாபாவுடைய உதவி கிடைக்கலன்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. குழந்தைங்க எப்படி ஆன்சர் எழுதுன்னு அப்பாவும் கவனிப்பார் இல்லையா, ஆசிரியரும் பாரு இல்லையா, எவ்வளவு மார்க் வாங்குதுங்க பிள்ளைங்க அப்படின்னு. அதுக்காக சொல்றேன் சிஸ்டர். ஓகே. இல்ல இருந்தாலும் அப்பா சிவபா சொல்லுவார்ல, எனி டைம் என் நினைவுல இருங்க, கடைசி நேரத்துல என் நினைவுல இருங்க அப்படி சொல்லுவார்ல, எந்த டெஸ்ட் பேப்பர் வந்தாலும். அதுவும் இருக்குதான், 3 ஞானமும் இருக்குதான். ஆனா டபுள் லைட்டுங்கிறதுக்கு அர்த்தம் இதுதான். ஓகே பிரதர். ஓகே, ஸ்லோகன் சொல்றாரு பாபா. ஒவ்வொரு குணம் மற்றும் ஞானத்தின் விஷயத்தை தன்னுடைய உண்மையான சமஸ்காரமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஆமா, ஞானம் கேட்டீங்க இல்லையாப்ப, எவ்வளவு ஞானம் கேட்டீங்க. அது எல்லாத்தையும் உங்களுடைய விஷயங்களா எடுத்துக்கிடாதீங்க, உங்களுடைய சம்ஸ்காரமா ஆக்குங்க, உங்களுடைய ரெக்கார்ட்ல மாத்துங்க. ஆத்மாங்கிறத ரெக்கார்டா மாத்துங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா பரமாத்மா அப்படின்னு, அப்படிங்கறத அதையும் பரமாத்மா தானே சொல்லி தராரு. நமக்கு தந்தையா இருக்காரு, ஆசிரியரா இருக்காரு, சத்குருவா இருக்காரு, அவருடைய நினைவுலயே நம்ம இருக்கணும் அப்படிங்கறதையும், அதுவும் ஞானம் தான். அதையும் சம்ஸ்காரமாக்குங்க. இந்த டிராமா விஷயம் சொன்னோம் இல்லையா, அதையும் உங்களுடைய சம்ஸ்காரமாக்குங்க. இதெல்லாம் சாதாரண விஷயங்களா எடுத்துக்கிடாதீங்க. சாதாரண விஷயம்னா காது வழியா கேட்டுட்டு மறந்துட்டு போயிடுவோம். சம்ஸ்காரமாக்குங்கன்னா உள்ளத்துல பதிய வைங்க அப்படின்னு அர்த்தம். பதிவுகளா மாத்துங்க அப்படிங்கறத சொல்றாரு. அதே போல குணங்கள், 7 விதமான குணங்கள் இருக்கு இல்லையா, என்ன 7 குணம். ஃபர்ஸ்ட் வருதுதான் இதுங்க பிரதர், ஞானம் நினைக்கிறேன். ஞானம், தூய்மை, அன்பு, அமைதி, ஆனந்தம். அதான் KP² லோ ஹை பிளட் பிரஷர்னு ஈஸியா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. கேனா நாலேஜ், ஞானம். P² அப்படின்னா பியூரிட்டி அண்ட் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தூய்மை மற்றும் அமைதி. லோ அப்படிங்கிறது எல்ல மட்டும் எடுத்துக்கணும், லவ். ஹை அப்படிங்கறது ஹச்ச மட்டும் எடுத்துக்கணும், ஹாப்பினஸ், மகிழ்ச்சி. லவ்னா அன்பு, ஹச்னா ஹாப்பினஸ்க்கு மகிழ்ச்சி. பி அந்த பிளட் பிரஷர்ங்கிறதுக்கு முதல் பி, பெரிய பி
பிலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பேரானந்தம். இன்னொன்னு பிரஷர், அந்த பீக்கு வந்து என்னன்னா பவர், சக்தி. 8 விதமான சக்தி அப்பா கொடுத்திருக்காரு இல்லையா, அந்த மாதிரி சக்தி. இப்படி இந்த 7 தெய்வீக குணங்களை நீங்க உங்களுடைய சம்ஸ்காரமா ஆக்குங்க. நம்ம கிட்ட என்ன சம்ஸ்காரமா இருக்கு? ராவணனுடைய சம்ஸ்காரம் தான் இருக்குது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், தேகம், தேக உறவுகள், தேக பொருட்கள் மீது வசமாகிறது, இந்த தேக உலகம் என்னுடையது நினைக்கிறது, இந்த மாதிரி அபிமானம், அகங்காரம், இதுதான் நமக்குள்ள இருக்குது. இந்த இதெல்லாம் சம்ஸ்காரம் ஆயிருக்கு இல்லையா? அதனாலதான் அப்பா ஞானத்தையும் உங்களுடைய உண்மையான தெய்வீக குணத்தையும் சம்ஸ்காரமாக்குங்க. அப்ப இந்த ராவனுடைய சம்ஸ்காரம் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்லோகம் சொல்றாரு. ஓகேங்க பிரதர், ஓகே ஓகே. வாணி பவர்ஃபுல் வாணியா இருக்கு இன்னைக்கு. ஆமா சிஸ்டர், பவர்ஃபுல் பிரதர். நிறைய விஷயங்கள் பாபா வந்து சொல்லியிருக்காரு, இதுல புரிய வச்சிருக்காரு. நிறைய இருக்கு. இது திரும்ப திரும்ப படிச்சாதான் கொஞ்சம் வந்து கேட்கணும், படிச்சாதான் கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நிறைய அந்த இதுலயே இருக்கலாம், வாழலாம். பாபா சொல்ற மாதிரி அன்னைக்கு நாள் ஃபுல்லா இதே எண்ணங்களோடய இருந்து நம்ம இருக்கலாம். பிரதர் அந்த சொல்லுங்க பிரதர். அதான் சம்ஸ்காரமா ஆக்குங்கன்னு சொல்லிட்டாருல்ல சிஸ்டர். ஆமா, என்னமா சொல்ல வந்தீங்களே பிரதர். தாரணையில பாபா ஒண்ணு சொன்னாரு, வேற எந்த ஒருவர் மீது கண் சென்று மூழ்காத அளவுக்கு அப்படிப்பட்ட திருப்தியான விசால புத்தியுடையவராக வேண்டும். அப்படின்னா தந்தையை மட்டுமே நினைவு செய்யக்கூடியவங்களா இருங்க, வேற யாரும் உங்க நினைவுக்கு வரக்கூடாது. நீங்க தந்தையை மட்டும் நினைவு செய்தீங்கன்னா அப்படின்னா பரமாத்மா ஒளிப்புள்ளியா இருக்காரு, நானும் ஒளிப்புள்ளியா இருக்கேன். இந்த மாதிரி விஷயத்துலதான் கண்ணு போகணுமே தவிர, இந்த குழந்தைகள் என்னுடையவங்க, இந்த மகன் என்னுடையவங்க, இந்த கணவன் என்னுடையவங்கன்னு பிடிச்சு வச்சிருக்கீங்க பாத்தீங்களையா, அந்த மாதிரி கண்கள் வேற பக்கம் இந்த தேகத்தின் பக்கமா மாயா பக்கமா போகாத அளவுக்கு பாத்துக்குங்கன்றாரு. இப்படி மாயா பக்கம் போயிருச்சுன்னா ஆத்மா திருப்தி அடையாது. ஆத்மா பரமாத்மா பக்கம் போகும்போதுதான் ஆத்மா திருப்தி அடையும் அப்படிங்கறத சொல்றாரு. நல்ல ஆழமா படிக்கணும் சிஸ்டர், அப்பதான் விஷயங்கள் புரியும். புரியுறது. ஆமாங்க, 4-5 தடவை படிச்சா வாணி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா புரிய ஆரம்பிச்சிருங்க பிரதர். ஸ்ட்ரெயிட்டா தான் படிக்கணும். அதுதான் எதுக்கு சொன்னாரு இதெல்லாம்னா எல்லாமே அழிய போகுது, அதனால வந்து கண்ணு போக வேண்டான்றார். அப்ப கண்ணை வந்து நம்ம ஆத்மான்ற கண்ட்ரோல்ல கொண்டு வரணும். ஆத்மா சொல்றது கண்ணு கேட்கணும். ஓகே பிரதர், ஓகே ஓகே ஓகே. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. நன்றி பாப்பா.